இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லுங்க. ப்ரோ நான் தான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு போயிடுறேன். ப்ரோ நான் தான் உங்களுக்கு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணியிருந்தேன் ப்ரோ. அந்த குஷி 2வோட கான்ட்ரோவர்சி என்ன ப்ரோ? அவங்க வேணும்னு அந்த மாதிரி சொல்றாங்களா இல்ல அது மட்டும் கொஞ்சம் குஷி 2 என்ன புரியல எனக்கு. என்னது? இல்ல ப்ரோ, அவங்க குஷி 2 வந்து அவங்க பவன் கல்யாணம் வச்சு எப்போ எடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? குஷி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல தான் வந்துச்சு. ஸோ அவங்க இங்கே அதை பற்றி எதுவுமே பேசாமல் அங்கே தெலுங்குல ஆடியன்ஸை கவர் பண்ணணும், தெலுங்குல மார்க்கெட்டை பிடிக்கணுன்றதுக்காக தளபதியை வந்து வேணும்னு டீக்ரேட் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அது எப்படி ப்ரோ? அது வேணும்னு அந்த மாதிரி சொல்கிறாங்களா இல்லை? இல்ல ஒரு நிமிஷம், நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, யார் பேசினா, யார் சொன்னா? இல்லை ப்ரோ, அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்துச்சு இல்லையா? பிரியங்கா மோகன் வந்து அந்த இப்போ சூர்யா சன் ஆஃப் சூர்யா சாட்டர்டேன்னு ஒரு படம் வருது இல்லையா? நானி அதுல படம். எஜ்ஜே சொல்லிட்டு கேட்டாங்களா? எஸ்ஜே சூர்யாவில் அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயே நீங்கள் குஷி 2 வந்து பவன் சாரை வச்சு எப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அது அவர் சிரிச்சுட்டு எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்டர்வியூவும் பார்த்தேன். அதுலேயும் அவங்க கேட்குறாங்க, பவன் சாரை வச்சு எப்போ எடுக்க போகிறீங்க குஷி 2 அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், குஷி வந்து நம்ம தமிழில் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ அங்கே வந்து அவங்க தெலுங்குல வந்து ஆடியன்ஸை கவர் பண்ணணும், இல்லை தெலுங்குல வந்து மார்க்கெட்டை பிடிக்கணுன்றதுக்காக வந்து இங்கே வந்து தளபதியை வந்து ஒரு டீக்ரேட் பண்ணுற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அது தப்பாக கரெக்டானு கூட எனக்கு தெரியல. ஸோ அது எப்படி ப்ரோ? அது வேணும்னு அந்த மாதிரி தப்பா கரெக்டானு தெரியல. தப்பு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே. எங்க எஜ்ஜே சூர்யா வந்து படம் எடுக்க மாட்டாருங்க, டைரக்ஷன் பண்ண மாட்டாரு. பண்ணா அவருக்கு மட்டும் தான் பண்ணிக்குவாரு. ஓகே ஓகே இல்லை ப்ரோ, நான் எஸ்ஜே சூர்யா சாரை பற்றி சொல்லலை. இவங்க குஷி 2 யார் எடுக்கிறது அப்புறம்? இல்லை இவங்க அது டைரக்ஷன் எஸ்ஜே சூர்யா தான் ப்ரோ, அதெல்லாம் சந்தேகம் இல்லை. அந்த படத்தோட டைரக்டர். பட் இவங்க வந்து யார்கிட்டங்க கேட்டாங்கன்னு சொல்றீங்க? நீங்க கேட்டது யார்கிட்ட சொன்னீங்க? எஸ்ஜே சூர்யாட்ட கேட்டாங்க. ஆமாங்க, அவர் படம் எடுக்க மாட்டாருங்க. எடுத்தா அவருக்கு மட்டும் தான் எடுப்பாரு. அவங்க தெலுங்கு டைரக்டர் எஜ்ஜே சூர்யா படம் எடுத்தா அவர் தான் இருப்பாரு. இன்னொன்னு, அந்த இடத்துல போய் பேசும்போது அங்க போயிட்டு குஷி 2 எடுப்பீங்களான்னு கேட்டா அந்த இடத்துல என்ன பதில் சொல்லணும்? இங்க எடுப்பேன், எடுக்க மாட்டேன், இல்ல சிரிப்பேன், அவ்வளவுதான். இதுல ஒரு முடிவு பண்ண முடியும். எங்க அவரு அரசியலுக்கு போயிட்டாரு, அவர் வந்து டெப்டி சிஎம் ஆயிட்டாரு. அவர் வந்து திரும்ப குஷி 2 நடிக்க போறாரா? லவ் பண்ண போறாரா? அவரும் பண்ண போறது ஏன் இவ்வளவு அப்படிதான் கேள்வி கேட்பாங்க எல்லாருமே. அவர் வந்து குஷி வந்து எடுத்திருக்காரு, அது பெரிய ஹிட் அங்க தெலுங்குல. சோ அப்படின்னும் போது அதுதான் கேட்பாங்க. இதுல ஒன்றும் தப்பாலாம் இல்லை ப்ரோ. அங்க போய் அவங்க தெலுங்குல போய் சும்மா எப்ப பார்த்தாலும் இதே ஒண்ணு எடுத்துட்டு வந்து. ஓகே ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. கார்த்தி ப்ரோ, இந்த கங்குவா இது போஸ்ட்போன்ன்ற இன்ஃபர்மேஷன் முதல்ல யார் சொன்னது? இப்போ யார் மூலமா வந்தது அது? ஏன்னா அஃபிஷியலா எதுவுமே வரல, பட் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது கன்ஃபார்ம்டா? அது நிறைய ஐடி போட்டாங்க, அதனால ஐடி போட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, அது ப்ரொடக்ஷன் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள எப்படி எல்லாரும் வந்து போஸ்ட் பண்ண சொல்றாங்கன்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதான் கேக்குறேன், அது அஃபிஷியலா வந்துச்சா இல்ல அதுவும்? அஃபிஷியலா அவங்க சொல்லுவாங்க. ஆனா போஸ்ட்போன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் டேட் கிடைக்கிறது கஷ்டம் தான் இல்ல ப்ரோ? எல்லா டைம்லயும் கிளாஷ் வரா மாதிரி தான் இருக்கு. இருக்கட்டும், நிறைய டேட் இருக்கு, டேட் சொல்லுவாங்க. தங்கலான் வந்து 100 crores கிராஸ் பண்ணிடுச்சா ப்ரோ? அவ்வளவுதான் வாய்ப்பு இல்லையே. யார் சொன்னா? நான் அதான் வீடியோ பார்க்கல, ஆனா ட்வீட்ஸ் நிறைய பார்த்தேன். விக்ரமே ஒரு இதுல ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காராம், ஹிந்தி ப்ரொமோஷன்ஸ் போத இந்த மாதிரி 100 crore கிராஸ் ஆயிடுச்சு. விக்ரம்லாம் சொல்லுங்க. அதாங்க இந்த சோசியல் மீடியாவை
பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்ல இதுதான். அவரே என்ன சொல்லிருக்காரா, என்ன விஷயம், விக்ரமே யார் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவர்லாம் சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. இந்த கேள்வி கேட்குறவங்க ஒருத்தன் வந்து வாழ்த்துக்கள் உங்க படம் வந்து 100 கோடி கலெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் வந்து அப்படியாம்மா சரிம்மா ஓகே அந்த மாதிரி சிரிச்சுட்டு தான் இருந்தார். அவ்வளோதான் தவிர அவர் ஆமா அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சுன்னா சொல்லல. ஆனா அதுக்குள்ள இவங்க எடுத்து போட்டாங்க, விக்ரமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு அப்படின்னு. எவ்வளவு கிராஸ் பண்ணிச்சு அது மொத்தம்? நம்பர்ஸ் தெரியல. தமிழ்நாடு ஒரு 40 கோடி இருக்கும், 60-70 கோடி இருக்கும். ப்ரோ இது சக்சஸா இல்ல என்ன நினைக்கிறீங்க? தங்கலானா சக்ஸஸ் ஆகிருக்க வேண்டியதுன்னு இன்னும் கொஞ்சம் நல்ல ஓப்பனிங், சூப்பர் ஓப்பனிங் வந்துச்சு, ரெண்டாவது ஓப்பனிங் வந்துச்சு. அவர் கொஞ்சம் இன்னும் படத்தை கொஞ்சம் பெட்டராக எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். டிமாண்டி காலனி ஃபர்ஸ்ட் வாரம், ரெண்டாவது வர வாழை, ரெண்டும் வந்து ஃபர்ஸ்ட் வாரம் இந்த படம், ரெண்டாவது வாரம் இந்த படம். ஹாய் கார்த்திக் ப்ரோ. ப்ரோ இந்த டாபிக் ஆல்ரெடி யாராவது பேசினாங்கன்னு தெரியல, பட் நான் இப்போதான் வந்தேன், மறுபடியும் கேட்டுக்கிறேன். இந்த டியூரேஷன் 3 hours 3 minutes சொல்லியிருக்காங்களே, அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? கோட் படத்தோட எனக்கு என்னமோ அது பெருசா ஒர்க் அவுட் ஆகுமோன்னு தோணல ப்ரோ. நான் என்னதான் படம் சூப்பரா இருந்தாலும் ஒரு 2 hours 45 minutes தான், என்னதான் கண்டென்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலும். அவுட் பாத்துல ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணாங்களா ப்ரோ? மறுபடியும் ஆட் பண்ணிருக்காங்கல்ல? இல்ல ஏஜஸ்ல வந்து இந்த படத்தை நிறைய டைம் பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு தான் அந்த கால் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால தான் சரி எது கட் பண்ண முடியல அப்படின்றதுனால தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரீசெண்டாக நடந்ததெல்லாம் தெரியும் இல்லையா, இந்தியனோட நிறைய படம் இப்போ ரீசன்ட் டைம்ல ட்ரிம் பண்றாங்களா ப்ரோ? பார்த்துட்டுமே இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு போது நம்பிதான் எடுத்திருப்பாங்க. பார்த்துட்டுமே இந்த முடிவு நம்பிதான் எடுத்திருப்பாங்க. எக்ஸ்ட்ரா 3 minutes சார் அட்டாச் பண்ணிருக்காங்க. அது வந்து ப்ளூபர்ஸ், இந்த ஷூட்டிங்ல நடக்கிறத வெங்கட்பிரபு எடுப்பார்ல எப்பயுமே இந்த மாதிரி. ஸோ நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? 3 hours லேக் அடிக்காம என்னதான் நல்லா ஸ்கிரீன் பிளே கிரிப்பா இருந்தாலுமே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. விஜய், அஜித், ரஜினி இந்த மாதிரி எல்லா ஹீரோவுக்குமே மிக்சர் ரிவ்யூஸ் தான் வரும் ஆரம்பத்தில், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவங்க படம் ஓடும். நீங்கள் மர்சல் டைமில் என்னாச்சு சொல்லுங்கள், தெரிய டைமில் என்னாச்சு, துணிவு என்னாச்சு, விசுவாசம் என்னாச்சு, எல்லா டைமையுமே இந்த பெரிய ஹீரோ படங்கள் வரும்போது தான் விமர்சனம் அப்படி தான் வரும். என்ன பண்ண டியூரேஷன்றது பிரச்சனை இல்லைங்க. ஏன் ப்ரோ இந்தியன் டூ வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆனதுனால உங்களுக்கு கமல பேர்ல இருந்து எடுத்துட்டீங்க, விஜய் அஜித் ரஜினியோட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? அந்த ஒரு படம் போச்சுன்னா அவ்வளவுதானா? இனிமேல் வேற எந்த படமும் வரப்போறது இல்லையா? இந்தியன் டூ வந்து பேச வேணாம்னு நினைச்சா இல்ல அப்படி இல்ல ப்ரோ, இல்ல வழக்கமா சொல்றேன், எல்லாருமே உங்களுக்கு விஜய் அஜித் ரஜினி அப்படியே அதோட ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கீங்க. 2-3 தடவை முன்னாடி கூட பாத்துருக்கேன். அது ஏதாவது இன்டென்ஷனல் இல்லைங்க. இப்போ விஜய் படத்துக்கு அஜித் படத்துக்கு இவங்களுக்குலாம் ரஜினி படத்துக்குலாம் வந்து ஆப்போசிட்ல இருக்கீங்க இங்கே நெகட்டிவா சொல்லுவாங்க. இந்தியன் டூக்கு ஊரே சொல்லிடுச்சுல. இல்ல இந்தியன் டூ அதுக்காக நான் சொல்றேன். நான் வழக்கமா நீங்க பேசும்போது சொல்றேன் நெகட்டிவால வராது ப்ரோ. நல்லா இருந்தா ஃபுல்லா பாசிட்டிவா வந்துரும். விக்ரம்லாம் ஃபுல் பாசிட்டிவா தான் வந்தது, நெகட்டிவா எதுவும் வரல. கரெக்ட்டா இல்ல படம் மோசமா இருந்துச்சுன்னா நெகட்டிவா தான் வரணும், அது நான் சொல்லவே இல்லை ப்ரோ. நான் சொன்னது என்னன்னா, அது சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது பெரிய ஹீரோன்னு நீங்க சொல்லும் போது வந்து அது 3 ஹீரோவோட ஸ்டாப் பண்றீங்க, அது ஏதாவது இன்டென்ஷனோடயான்னு கேக்குறேன். வேற எதுவும் இல்லை. எல்லாரும் மத்தவங்க சாதாரணமா சொல்லும் போது வந்து ரஜினி கமல்னு சொல்லுவாங்க, விஜய் அஜித்னு சொல்லுவாங்க, 4 பேரையும் சொல்லுவாங்க. பட் நீங்க அப்படி இல்ல, அதுவும் ரீசெண்டா கொஞ்சம் நாளா அப்படி சொல்றீங்க, அது ஏன் தெரியல, அதான் கேக்குறேன். இல்ல தெரியாமலாம் சொல்லுங்க, தெரிஞ்சதான் சொல்றேன். இல்லைன்னா 3 ஹீரோக்கு மட்டும் என்ன ஆகுதுன்னா, படம் எப்படி இருந்தாலுமே பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, அதை பாக்குறாங்க. ஆவரேஜா ரிவ்யூ வந்தாலும் சரி, நான் படம் நல்லான்னு சொன்னாலும் அதை பாக்குறாங்க. இவ்வளவு சரி, இவ்வளவு டிசாஸ்டர் ரிவ்யூ வேற ஏதாவது படம் வந்திருக்கா நீங்க சொல்லுங்க.
பீஸ்ட் சொல்லலாம், சரி ஓகே, அன்னார்கே சொல்லலாம். பட் இந்தியன் 2 அளவுக்கு டிசாஸ்டர் ரிவ்யூ வேற ஏதாவது படம் வந்திருக்கா? இவ்வளவு மோசமான ரிவ்யூ வந்து 150 கோடி வேற ஏதாவது படம் கலெக்ட் பண்ணிருக்காலும் சொல்லுங்க. ப்ரோ கார்த்தி ப்ரோ, இந்த சினி இன்சைடர்னு ஒன்று யார் ப்ரோ தூக்கி விட்டது? மேலே டேக் பண்ணியிருந்தேன், அது ட்ரூவா? அது எல்லாமே படம் பார்த்தாலும் தெரியும். ப்ரோ இந்த மாதிரிலாம் நிறைய போடுவாங்க ப்ரோ, படம் பார்த்த பிறகுதான் சொல்ல முடியும். அது என்னன்னு தெரியல ப்ரோ. எப்படி ரீசெண்டா எப்படி நிறைய இந்த மாதிரி பேஜ்ல இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் வியூஸ் அட்டென்ஷன் தான் சீக் ப்ரோ. பண்றாங்களா? அதான் அதுல காசு இப்ப வர கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து தான் இது ரொம்ப அதிகமா இருக்குது. கார்த்தி ப்ரோ ஃப்ரைடேவே திறந்துருவாங்களா எல்லா தியேட்டருமே புக்கிங்ஸ்? நீங்கள் போட்டிருந்தீங்க. ஆமாம், எல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஃப்ரைடேலேருந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஃப்ரைடேலேருந்து ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணிடுவாங்க. கார்த்தி ப்ரோ, என்னங்க முன்ன பின்ன சினிமாவே பார்க்காத மாதிரி, எந்த படத்துக்கு புக்கிங்கே பார்க்காத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. திடீர்னு வந்து இந்தியாவுக்கு வந்துட்டேன், தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன், டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு கேட்ட மாதிரி பேசு. ஃப்ரைடேன்னு சொல்ல, ஃப்ரைடேல ஒரு ஒரு ஊரில் 4 தேட்டர் இருக்குன்னா ஒரு தேட்டர் ஆகும், அடுத்த நாள் 1 ஆகும், அப்படி தானே ஆகும். இதுதானங்க உலக வழக்கம். இல்லை ப்ரோ, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டேட்லாம் போட்டதில்லை, அதுக்கு சொல்கிறேன். ஃப்ரைடே ஓப்பன் ஆகிடும். எல்லா படத்துக்கும் சொல்லியிருக்காங்களே இந்த மாதிரி. எல்லா படத்துக்கும் சொல்லியிருக்காங்க. கார்த்தி ப்ரோ 9 AM தமிழ்நாடுலன்னா மேக்ஸிமம் ஷோஸ் ரன் பண்ண முடியுமா? FDFS 9 AM-னா பண்ணலாம். அதான் லியோக்கு பண்ண மாதிரி அப்படியே பண்ணுவாங்க. லியோக்கு இந்த படத்துக்கு என்னங்க 10 நிமிஷம் வித்தியாசமா? அவ்வளோதானே. லியோவில் 245 15 நிமிஷம் வித்தியாசம். சிங்கிள் ஸ்க்ரீன்னா இப்போ 5 ஷோஸ் பாசிபிள் இல்ல பர் டே? 5 ஷோ போடலாம். இந்தியன் 2 ரன் பண்ணாங்களே 5 ஷோஸ். அப்படிதாங்க படம் நல்ல டிக்கெட்ஸ்லாம் போச்சுன்னா மிட் நைட் ஷோலாம் போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொலிட்டிக்கலாக பெருசாக வந்து நெருக்கடி இல்லைன்னு அப்படின்னா ஓகே. இந்த வரைக்கும் ப்ரோ இல்லை. லாஸ்ட் டைம்ல 7 AM ஷோ ஏதாவது புஷ் பண்ண பாசிபிளா ப்ரோ? ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து 7 AM ஷோ ஏதாவது கேட்க பாசிபிளா? எங்க தமிழ்நாடு 9 மணி தான், ஓகேவா? அது எந்த படத்துக்கும் இல்லை. அடுத்த விஜய் படத்துக்கும் 9 மணி தான். அந்த மைண்ட் செட் ஆகிக்கோங்க. எந்த விஜய் படம் இல்லை, அஜித், விஜய், ரஜினி யார் நடிச்சாலும் இருக்கும். எதுக்கு டிக்கெட் பற்றி ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன்னா, லைக் லியோக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஃபஸ்ட்டு டே டிக்கெட் எடுத்து பார்க்குறதுக்கு. அதனால தான் ப்ரோ. ப்ரோ அந்த ரன் டைம் பற்றி பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் கண்டிப்பாக ரேசியாக இருந்துச்சுன்னா இட் வில் ஒர்க் அவுட்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த டீம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்த்தி ப்ரோ சொன்ன மாதிரி இவ்வளோ ரீசெண்ட் ஈவெண்ட்ஸையும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா கல்கி, அனிமல், இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கு. ஸோ ஐ திங்க் கண்டென்ட் அண்ட் பீப்புள் எப்படி இது பண்ணுறாங்களோ அதான் மேட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ வெரி ஆனால் எனக்கு பர்சனலாக ஒரு ஹாப்பி என்னன்னா, எனக்கு கடைசி 2 படம் தான் இருக்கு. இன்னும் கூட 1/2 மணி நேரம் கொடுத்தா கூட நான் பார்ப்பேன். ஸோ இப்போ அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பட் ஐ திங்க் இல்லை, நல்லா இருக்கு. இன்னொன்று வந்து வெங்கட் பிரபுவுமே அவ்வளோ அடமெண்ட்டாக இருக்க டேரக்டர்லாம் கிடையாதுங்க. அவர் ரொம்ப கமர்ஷியலாக ரொம்ப ஜோவியாக இருக்க டேரக்டர் தான். அவர்கிட்ட போயிட்டு அதோ 10 நிமிஷம் கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், நான் இல்லைங்க, நான் விட்டவே மாட்டேங்க, நான் யோசிச்சு சிந்திச்சு எடுத்திருக்கேன், அதெல்லாம் வெட்ட அப்படி சொல்ற மாதிரி அல்ல. அவரு வந்து கிரிட்டிசிசம்ஸையும் எடுத்துப்பாரு. ஒத்துக்குவார் தான். அந்த ஸோ சிஜியை அது பத்தி கூட சொல்லியிருந்தாரு. அந்த அதை தாண்டியுமே வச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஓகே, அந்த கதைக்கு அது தேவைப்படுதுன்னு தான் வச்சிருக்காங்க. ஆனா ஒரு அது இது 50-50 இது வரைக்கும் ஒரு ஏதாவது இது ஒரு மாதிரி தானே படம் ப்ரோ அது?
ஒண்ணு போனா நல்லா போகும். அப்படி போலன்னா அந்த 3 ஹவர்ஸே குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்கல்ல. ப்ரோ இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது படம் ட்ரிம் பண்ணி அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணி ஓடி இருக்குதா? இல்ல நிறைய படம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் 1-2 நாளுக்கு அப்புறம் அந்த மாதிரி. அது இது வரைக்கும் ஏதாவது அதிக லென்த்ல இருந்து அப்படியே ட்ரிம் பண்ணாத எதுவுமே படம் தான் இல்லைங்க. ஓடி இந்த இருக்கு. நீங்க மொத ஷோல வந்து அதுக்கப்புறம் அந்த ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறமே வந்து தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் ட்ரிம் பண்றீங்களான்றது பண்ணலையா அப்படின்றது பிரச்சனையே இருக்காது. பட் என்ன டிசிஷன் எடுக்கிறதுனால முன்னாடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதுக்குள்ள இந்த இல்லைங்க, வேர்ட் ஆஃப் மவுத் ஏஜிஎஸ்ல படம் பார்த்துட்டாங்க. வெங்கட் பிரபு டீம் படம் பார்த்துட்டாங்க. எல்லாரும் பார்த்துட்டு தான் ஓகே இது ஃபைனலா இந்த வெர்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் முடிவெடுத்திருக்காங்க. ப்ரோ அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு வரும்போது செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்கும் எப்படி போகுதுன்றது தான் உங்க ஃபைனல் மைண்ட் செட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங் வருது, அது சில பேருக்கு பிடிக்கலன்னா கூட வச்சுக்கோங்களேன். பட் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு முடிக்கிறதுல இருந்து ஃபுல் ரேசியாவும் டைட்டாவும் ஸ்க்ரீன் பிளே இருந்துருச்சுன்னா குறை சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஷுவர் ஷாட்டா என்னாச்சு எல்லாரும் மீட் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு மியூட்ல இருக்கு ப்ரோ. இப்பதான் அன்மியூட் ஆச்சு. தெரியாம எது போட்டு ஐயப்பன் தெரியாம மியூட். ப்ரோ கார்த்தி ப்ரோ நான் என்ன ப்ரோ கேட்டேன், நான் 3 ஹவர்ஸ் இருக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் தானே ப்ரோ கேட்டேன். என்ன ப்ரோ டிஎம்ல வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. நானே தளபதி ஃபேன் தான். அதுதாங்க சொல்றேன். அதை வந்து அவங்களே பார்த்துட்டு ஏஜிஎஸ்ல பார்த்துட்டு டைரக்டர் டீம் பார்த்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு தான் முடிவு எடுத்திருப்பாங்க. இன்னொன்னுங்க 3 மணி நேரம் படம் இருந்தா எவ்வளவு நெகட்டிவான கமெண்ட் போடுறீங்க. இப்போ இந்த படமே 3 மணி நேரம் 3 நிமிஷம் போட்டோன்னே கீழே வந்து ஐயோ அப்படியான்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸே வந்து அஹ், பயந்து ஒரு பதட்டமாக தான் கமெண்ட் போடுறாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சுதான் பண்றாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த கதை அந்த அளவுக்கு என்கேஜ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க பண்றாங்க. 3 மணி நேரம் இப்போ என்ன 2.5 மணி நேரம் தான் இருக்கு ஒரு படம் அப்படின்னா அந்த படம் மொக்கையா இருந்தால் மட்டும் என்ன பிடிச்சிருப்போம் அவங்களுக்கு? அப்படி கிடையாது. டியூரேஷன்றது பிரச்சனையே கிடையாது. அது படம் கண்டென்ட் நல்லா இருக்குன்னா அது ரன்னிங் டைம்னா ஒரு பிரச்சனை இல்லை. 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பார்க்க மாட்டீங்கன்னா என்ன? பாகுபலி 1 இருக்கு இல்லையா, பாகுபலி 1 அது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நினைக்கிறேன். பாகுபலி நான் அடி சொன்ன சந்தோஷமா இருக்காது. பாகுபலி எங்க அப்பா பண்ணலாம். ப்ரோ அப்போ பிரபாஸ் இந்த பாகுபலி மாதிரி 1 ஹேட்டர்ஸ் கிடையாது முடியும் ப்ரோ. போது கிளைமேக்ஸ் முடியும் போது இல்லைங்க, அதை சொல்ல வரலைங்க, நான் சொல்றது கேளுங்க. பாகுபலி 1 கிளைமேக்ஸ் வந்துச்சு இல்ல, ஐயோ என்னையா படத்தை முடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு படம் பார்க்கும்போது. எங்களுக்கு இன்னும் காட்டியா அப்படின்னு இருந்துச்சு பாகுபலி 1 பார்க்கும்போது. இன்னும் அதுக்கப்புறம் என்னாச்சு காட்டு நாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எல்லாருடைய மைண்ட் செட்டுமே இருந்துச்சு தியேட்டர்ல இருந்து ஆடியன்ஸுக்கலாம். அப்படின்னா ஒரு படத்தை நீங்க எப்படி எங்கேஜ் பண்ணி கொண்டு போறீங்கன்றத பொறுத்து இருக்கு. டூரேஷன் தான் பிரச்சனை கிடையாதுங்க. அதே முக்கியம் எடுத்துட்டீங்கன்னா வந்து எப்படா முடிப்ப அப்படின்ற இதுவும் வரும். ரெண்டுமே நடக்கும். பட் என்னன்னா படம் பாகுபலியில பிடிக்காம வந்து கிளைமேக்ஸ்ல வந்து படத்தை முடிச்ச உடனே எல்லாருமே வந்து ஐயோ இன்னையா படத்தை முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரிதான் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு வந்தாங்க வெளில. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்ட் 2 வரப்போகுதுன்னு போட்டோன்னா சரி ஓகே பார்ட் 2 வராட்டுக்கு அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி வந்தாங்க. இதே பாகுபலி 1 அதுக்கப்புறம் 1 முடிச்சு 2 இன்னொரு 2 மணி நேரம் காமிச்சாலும் உட்காந்து பார்த்துருப்பாங்க ஆடியன்ஸ். ரீசெண்டா வந்து கல்கி கூட அப்படிதான் இருக்கு. கிளைமேக்ஸ் டக்குன்னு முடிச்சிருச்சு. இந்தியன்லாம் போயிட்டாரு அவரு தக்கு. இருக்கு ப்ரோ சொல்லுங்க. இந்தியன்லாம் வந்து 1/2 மணி நேரத்தை தாண்ட முடியலையே. நீங்க 1 மணி நேரத்துல வச்சுனாலும் மொக்கையாதான் இருந்திருக்கும். என்ன பண்ண முடியும்? இந்தியன் நல்லா இந்தியன் 2 நல்லா இருந்துச்சுன்னு யார் ப்ரோ சொன்னாங்க? நான் அதை பத்தி கேட்கவே இல்லையே என்ன இப்போ. இல்லைங்க இந்தியன் சொல்றேங்க 3 மணி நேரம் எக்ஸாம்பிளுக்கு படம். நீங்க இந்தியன் இந்தியன் 2க்கு சொல்றோம். இந்தியன் பார்ட் 1 3 மணி நேரம் தான். அதுதாங்க விக்ரம் சொல்றேன். 3 மணி இந்தியன் நேரம். 1 வந்து 3 இந்தியன் 1 3 மணி நேரம் படங்க. 3 மணி நேரமா 3 அந்த படத்தை திரும்ப பார்க்க முடியுது. இந்த படத்தை 1/2 மணி நேரம் தாண்ட முடியல. விக்ரம் 3 மணி நேரம். அதுலயும் நீங்க சொன்ன மாதிரி டைம் நிறைய பிளாக் பஸ்டர் படம் 3 மணி நேரம் தாங்க. சிவாஜி எல்லாம் எவ்வளவுங்க, எல்லா சங்கர் முன்னாடி ஹிட்டான படம் எல்லாமே 3 மணி நேரம் தான். அது இன்னைக்கு பார்த்தாலும் சிவாஜி படையப்பா எல்லாரும் 3 மணி நேரம். ஐ மீன்
சில படம் சொல்லுவாங்க அது- அந்த காலகட்டம் இந்த காலகட்டம்னு. பட் இப்பவும் நம்ம அந்த படத்தெல்லாம் பாக்குறோம்ல திருப்பி. இன்னைக்கு சொல்ற மாதிரி இந்தியன் பார்த்தா என்ன போர் அடிக்குதா என்ன ஒண்ணு. ஸோ அது கண்டென்ட் தான் மேட்டர்ஸ். லால் சலாம் 2 மணி நேரமோ 2.25 மணி நேரமோ தான். போற போக்குல ஒரு கொட்டு. ஏன் ப்ரோ? இல்ல ப்ரோ, அந்த படம் ஓடிடில வருதுன்னாங்க செப்டம்பர் 20. Fake. அது ஃபேக் உண்மையா ஃபேக் இல்ல நியூஸ். அதுவும் ஏதாவது ஃபேக் ப்ரோ, ரூமரா? ஃபேக். லால் சலாமா இந்தியன் டூவான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு லால் சலாம் பெட்டருங்க. ஆமா, அவரு சொல்லுவாரு அது கூட அப்படிங்களா ப்ரோ? எங்களுக்கு நான் ஓடிடில பார்க்கல. வந்துருச்சு, இது வரலன்னு சொல்லுவாரு. அவரு தேவையா? இல்ல அது பார்த்தா தானே எனக்கு தெரியும். பார்க்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அது ப்ரோ. ஒரு நார்மல் என்ன பண்றது? விஷுவல் படங்க அது. அப்படியா ப்ரோ? ஓகே ஓகே. எங்க அதுல அதுல குறுக்க இவரு முறுக்க வச்சுன்னு நடிச்சிருக்கவே சொல்லுவாங்க. கூடாதுங்க முதல்ல. குறுக்க முறுக்கல்ல ப்ரோ, 1 மணி நேரத்துக்கு மேல நடிச்சாருன்னு கேள்விப்பட்டேன். அதுவுமே 1 மணி நேரம் அப்படிதாங்க இருக்கும். படம் பார்த்துட்டீங்க ப்ரோ, நீங்க. படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லால் ஒரு பெரிய சலாம் கேரக்டர்லாம் இருக்காதுங்க. கார்த்தி ப்ரோ, லால் சலாம் விஷ்ணு வச்சு பிசினஸ் பண்ணாங்க. ரஜினி படம் தானே பிசினஸ் பண்ணாங்க அது. ஆமாங்க, அதனாலதான் இவ்வளவு விமர்சனம் ஆகுது, இவ்வளவு பேர் ட்ரோல் பண்றீங்க. அதான் தினம் அந்த படத்தை பத்தி கேட்கறதுனால யாரோ ஃபேக்கா கிரியேட் பண்ணி போட்டான். சன்நெக்ஸ்ல வருதுன்னு. இல்ல அதுல கொஞ்சம் கூட லாஜிக் இல்ல அந்த எடிட்ல. செப்டம்பர் 20th போடுறாங்க. நெக்ஸ்ட் வாங்கினா கூட 2-3 நாள்ல போட்டு போறான் அந்த போஸ்ட்ல சொல்றேன். ஓகே. வேற யாருக்கு நியூஸ் பிடிக்கல? ஹரிஷ் ப்ரோ, நீங்க எங்க போறீங்க FDFS? நான் யூஎஸ்ல பாக்குறேன் ப்ரோ இந்த வாட்டி. ஓகே ஓகே ஓகே. ஸோ பெங்களூர்ல மலையாளம் பிளான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பண்ணிருக்கோம். பாத்தீங்களா ப்ரோ? புக்கிங்ஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கு ப்ரோ. இல்ல கனடால இங்க யூஎஸ்ல இன்னைக்கு பிரீமியர்லாம் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ, நமக்கு கார்த்தி ஃப்ரைடே ப்ரோ, ஓப்பன் ஆகுதுல்ல தமிழ்நாட்டுல இங்க வந்து TN ல? ஃப்ரைடே அன்னைக்கு எப்போ ஓபன் பண்ணுவாங்க புக்கிங்ஸ்? என்ன டைம் நீங்க போட்டிருந்தீங்களா? ப்ரோ அதெல்லாம் தெரியல ப்ரோ. ஒரு தேட்டர் ஒரு மாதிரி அந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்ல சில இதெல்லாம் லைக் 12 AM ல இருந்து ஓபன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஏதோ டைம்லாம் அவங்க சொல்லல. ஃப்ரைடேன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரைடேல எந்த டைம்னு ஒரு தேட்டருக்கும் ஒரு டைம் வச்சிருப்பாங்க. கார்த்தி ப்ரோ, நீங்க டி நகர் கிருஷ்ணவேணி போயிருக்கீங்க தேட்டர்? போயிருக்கேன். எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருக்கும். நல்லா ஒரு இருக்கும். நல்ல அண்டர் தேட்டர் தானே. ரேட்டடான ஒரு தேட்டர் ப்ரோ சென்னையிலேயே. சூப்பரா இருக்குங்க. காஸ்ட் வைஸும் சரி, சவுண்ட் எல்லாம் தெறிக்க விடுறாங்க ப்ரோ. வேற லெவலு. எனக்கு இந்த பிவிஆர்லாம் போகவே பிடிக்கல இப்பெல்லாம். அந்த அட்மாஸ்பியரு, அந்த சவுண்டு குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருந்தது. யாராவது நீங்க சென்னையில இருந்துட்டு அந்த தேட்டருக்கு போகலன்னா ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க. ஒர்த்து. 110 120 தான் நினைக்கிறேன் டிக்கெட் அதுல. ஏஜிஎஸ் நல்லா இருக்கும். ஏஜிஎஸ் தியேட்டர் சினிமா இருக்குல்ல, 4 தியேட்டர் வச்சிருக்காங்க சென்னையில. அது நல்லா இருக்குது. கண்டிப்பா வேற யாருக்காவது ஸ்பீக்கர் விட்றான். கார்த்தி ப்ரோ, இந்த மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பாத்தீங்களா? இங்கெல்லாம் ஃபோன் பண்ணி யாரை கூப்பிடுங்க. சும்மா தூங்கிட்டு இருப்பாரு, எழுப்பிடுங்க. வந்து ஒரு அரை மணி நேரம் விட்டு போட்டோம். கார்த்தி ப்ரோ, அது பாருங்க மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அதான் நாளுக்கு நாள் நிறைய பேர்லாம் வெளில வருது. அதானே அந்த ஒரு லேடி அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்கல்ல எல்லாரையும், அது எதனால அது வந்துச்சு? அது முன்னாடி இருந்து வந்ததுங்க. முன்னாடி வந்து அந்த பாவனா அவங்கள கிட்னாப் பண்ணி ஒரு இஷ்யூ வந்துச்சுல்ல, திலீப்போட இஷ்யூ. ஆமா. அந்த டைம்ல வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் வந்து ரொம்ப நாளாக வராமல் இருந்துச்சு. இப்போ அது வெளில வந்திருக்கு. அதில் வந்து இண்டஸ்ட்ரியில் இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபுல்லாக எல்லாத்தையுமே எழுதிட்டாங்க. அது வந்ததுக்கப்புறம்
கிட்டத்தட்ட ஒரு மீட்டு மாதிரி தான் வச்சுக்கோங்க. மீட்டு மூவ்மெண்ட் மாதிரி தான் மலையாள இண்டஸ்ட்ரி. ப்ரோ கார்த்திக் ப்ரோ கொட்டுக்காளி சம்பவம் போல. கொட்டுக்காளி ஆமாமா. ஒரு அவார்ட் படங்க, அது தியேட்டர்ல வந்து எல்லாத்தையும் வெறுப்பேத்தி ஆடியன்ஸ் வெறுப்பேத்தி. அமீர் வந்து இன்னைக்கு பேசியிருக்க தவிர ஒரு 4 நாள் கழிச்சு பேசியிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தியேட்டர்ல ஓட்டிகிட்டே இருக்கும்போது அவர் நெகட்டிவா பேசினது தப்பு தான். அமீர் பேசுனது தப்பு தானே ப்ரோ? ஆமாங்க, இப்போ தியேட்டர்ல படம் ஓடிட்டு இருக்கு, அமீர் பேசினால ரெண்டு டிக்கெட் கம்மியா வந்தா கூட அது ஒரு லாஸ் தானே ப்ரொடியூசருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா அது தப்பு தான். ஆனால் அமீர் வந்து ப்ளூ சட்டை மாதிரி மாறிட்டாரு அப்படின்னா அது ஓகே தான். விமர்சகர் வேற மாறிட்டாருன்னா அது ஓகே தான். பட் அவர் பேசின பாயிண்ட்டை தப்பு இல்லை, அவன் பேசின டைமிங் தான் தப்பு. இல்ல ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணதுனால நிறைய பேர் இந்த படத்தை திட்டுறாங்க. டைரக்டா ஓடிடியில போட்டா அது யாரெல்லாம் பார்க்கணுமோ அவங்க மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏங்க அனாவசியமா யாரும் திட்ட மாட்டாங்க இவ்வளவு நேத்து மக்கள் ஸ்பேஸ் இருக்கு கேட்டிருப்பாரோ? அப்படின்னு. இல்லை அப்படி சொன்ன கருத்து தான் எல்லாரோடைய கருத்துமே, நிறைய மெஜாரிட்டியோட ஆடியன்ஸோட கருத்து அதுதான். ஓகேவா? பட் அதை நான் சொல்றதுக்கும் பிரசாந்த் சொல்றதுக்கும் ப்ளூ சட்டை மாறன் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் அமீர் ஒரு விஷயத்த, இந்த படம் தியேட்டர்ல ஓடிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்கிரீனிங் மேலே ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், இப்போ வந்து அவர் பேசும்போது அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அது பேசியிருக்க கூடாது. இன்னைக்கு வந்து பேசியிருக்க கூடாது. ஒரு வாரம் கழிச்சு பேசியிருக்கலாம், இல்லை இந்த படம் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் பேசியிருக்கலாம். இப்போ உன்னை என்ன கேள்வி வரும், நீ என்ன உயிர் தமிழுக்கு எடுத்த அந்த படம் எவன் பார்த்தான் தேட்டர்ல, அதையே ரிலீஸ் பண்ண, இப்படிலாம் வரும். அது கொடூரமான படங்க உயிர் தமிழுக்கு, அது யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்க வலைபேச்சு அதுக்கெல்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா? ஏன் அந்த படத்துக்கா? ஆமா, செம்மையா காமெடியா பண்ணிருக்காரு அப்படின்னு உருட்டிட்டு இருந்தானுங்க. ஏங்க அது பயங்கரமான மொக்க படங்க, அது உட்கார முடியாதுங்க படத்துலாம். ப்ரோ கார்த்திக் ப்ரோ தமிழ்நாட்டுல இது தங்கலானோட டிமாண்டி கல்னு தான் கூடயா ப்ரோ? கலெக்ஷனாவா டோட்டலாவா? டோட்டலாக கூட வராதுங்க, கிட்டத்தட்ட ஈக்குவலாக வரும், இல்லை கொஞ்சம் முன்னப்புறம் வரும், அவ்வளோதான். தங்கலாம் தான் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். தங்கலான அளவுக்கு டிமாண்டி காலனி வராது. பட் ஆனால் அந்த பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த பட்ஜெட்டுக்கு இந்த படத்தை ஈக்குவல்னு பேசுறதே வந்து இதுதான். 10 கோடியில் படம் எடுத்து அந்த படம் வந்து 30 கோடி ஆகுறதுன்னு, 80-90 கோடி படம் எடுத்து அந்த படம் 35-40 கோடி ஆகும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ப்ரோ கங்குவா ரிலீஸ் டேட் என்னதான் ப்ரோ கதை? சொல்லுவாங்க ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்தில் சொல்லிடுவாங்க அதிகபட்சம். நீங்கள் அந்த ஒரு வாரம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து தனஞ்சன் சார் வச்சு மீட் போடுங்க, வீடியோ போடுங்க, எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நான் எல்லாத்தையுமே அவருக்கு அனுப்பிச்சிடுவேன் பார்த்துட்டு. சார் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, எடிட் பயங்கரமாக இருக்கு. நேற்றுலாம் இந்த இந்தியன் தாத்தாவோட இன்ட்ரோல் பேக்லாம் வச்சு எடிட் பண்ணீங்கல்ல, அனுப்பிச்சு. நீங்க அதை போட்டதை பார்த்துட்டு கிளாஸுக்கு வராங்கன்னு நினைச்சிட்டேன் நான். ப்ரோ அந்த கோவில் படம் எடிட் தரமா இருந்துச்சு ப்ரோ. ஆமாம்மா. இல்ல ப்ரோ சும்மாலாம் ஏதாவது நம்ம அவரை தரமா டேக் இருந்தாலும் பண்ணி ஒரு ட்வீட் போட்டா நியாயம் தான். ரிப்ளை பண்ணுவாரு. இப்ப 2 வாரமா அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க, ஒரு ரிப்ளை காணோம், ஒண்ணும் காணோம். சைலண்டா ஆர்டி மட்டும் பண்ணிட்டு ஓடிடுறாரு. பேச வேண்டிய நேரம் வரப்போ பேசுவார். கேப்பே விடாம பேசுவாரு, இன்னும் பேசவே மாட்டாரு.
சரி, இந்த பிரஸ் மீட் பண்றாங்கல்ல கோட் டீம், அது என்ன எல்லாரும் வருவாங்களா இல்ல எப்படி? இல்ல அன்னைக்கு மாதிரி டைரக்டர் ஒன்லி ப்ரொடியூசர் அந்த மாதிரி? கண்டிப்பா விஜய் இல்ல அது அதுல. தெரியுது. விஜய் இருக்க மாட்டாரு. பட் அன்னையோட பெரிய ஏஜிஸோட ஃபங்க்ஷனா தியேட்டர்ல நடக்கும். பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. அது தியேட்டர்ல பண்றாங்க. ஏஜிஸோட தியேட்டர். அன்னையோட இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க கண்டிப்பா. அவங்க தியேட்டர்ல ஒரு ஸ்கிரீன்ல பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமா வருவாங்க கண்டிப்பா. அன்னைக்கு 2 பேர் தான் வந்தாங்க. வெங்கட் பிரபுவும் இவங்க அர்ச்சனா மட்டும் தான் வந்தாங்க. 2 பேர் தான் வந்தாங்க. ஸோ இதுல கொஞ்சம் அந்த படத்துல நடிச்சவங்க எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பிரஸ்ஸுக்கு பயங்கரமா ஆன்சர் பண்றாரு ப்ரோ. தக் பண்றாப்ல அவரு. ஸோ பயங்கர ஏகரா வெயிட் பண்றோம். இப்ப கொட்டுக்காளி படம் எடுத்த டைரக்டருக்கு அடுத்த படம் வந்துருமா டக்குன்னு? நீ படம் பார்த்துட்டியா? இல்ல ப்ரோ, பாத்துட்டேன், கொஞ்சம் பார்த்தேன் நானு. படமே எங்க கொஞ்சம் பார்த்தேன்னு எதுல பார்த்தேன்? டவுன்லோட் பண்ணியா? டெலிகிராம்? ஆமா ப்ரோ. ராபின்சன் ஒரிஜினல் ஐடியில வா. சரி, பார்த்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு? இல்ல ப்ரோ, பார்த்த வரைக்கும் புரியல, சொல்றேன் நானு. ஒண்ணு படம் பார்த்துட்டு இந்த படம் எனக்கு பிடிக்கல, இந்த டேரக்டர்லாம் எதுக்கு வந்து சினிமாவில் இருக்கான், அடுத்த படம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். இல்லை படம் பார்த்தங்க சூப்பராக இருந்துச்சுங்க, இந்த டேரக்டர்லாம் அடுத்த படம் எப்போங்க எடுப்பாரு அப்படின்னு கேட்கலாம். ரெண்டுமே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் டெலிகிராம் டவுன்லோட் பண்ணி 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்த்துட்டு வந்து கேட்குறீங்க, என்ன பதில் சொல்றேன்? இல்ல ப்ரோ, நீங்க பார்த்த வரைக்கும் கேட்கறேன் நானு. அவர் ஜனத்துல இன்னொரு படம் எடுப்பாரு, அது அவார்டுக்கு மட்டும் அனுப்பலாம், அவ்வளவுதான். தியேட்டருக்குலாவும் ஒர்க் ஆகாது, ஓடிடிலும் பெருசெல்லாம் ஒர்க் ஆகுது. ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஆடியன்ஸ் தானே. அந்த படங்கள் பார்க்கறது வந்து லிமிட்டட் ஆடியன்ஸ்னா வந்து எண்ணிடலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் ஒரு 1000 2000 3000 அவ்வளோதான் இருப்பாங்க. இவங்களுக்காக ஒரு வேலை பார்க்கறதா என்ன படம் எடுத்து கேட்டால் அங்கே அவார்டை வாங்குச்சு, இங்கே அவார்டை வாங்குச்சு. அவார்டை வாங்குச்சுன்னா அவார்டு ஒரு 10 15 பேர் படம் பார்த்துட்டு ஜூரிலாம் வந்து படம் பார்த்துட்டு அவங்க சொல்கிறது தான் அப்படின்னா, அந்த 10 பேர்த்துக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு படம் சூப்பர் படம் ஆயிருமா என்ன? லட்சக்கணக்கில் மக்கள் பார்க்கணும், அதுக்கான படம்லாம் கிடையாது. குளங்களுமே கிடையாது, இந்த படமும் கிடையாது. இதே மாதிரி இன்னொரு படம் பண்ணாருன்னா அதுவும் இருக்காது, வாய்ப்பு இல்லை. கார்த்திக் ப்ரோ, அது ப்ளூ சட்டை மாறன் அது ஒரு பாப்கார்ன் மாதிரி போட்டு போட்டு ஏதோ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சினிமா தேட்டரு பாப்கார்ன் போட்டு, அது என்னன்னு புரியல. யாருக்காவது தெரியுமா? பாப்கார்ன், லார்ஜ் பாப்கார்ன் போட்டு சினிமா தேட்டர்னு போட்டு ஏதோ நிறைய போஸ்ட் போட்டாருன்னு நினைக்கிறேன். அது என்ன புரியல. தெரியல, நான் இது பார்க்கல. என்ன போட்டிருக்காரு அவரு? நேற்று நிறைய போஸ்ட் போட்டிருப்பாங்க, யாராவது பார்த்துருக்கீங்களா? அந்த லார்ஜ் பாப்கார்ன் போட்டு தியேட்டரில் உட்காந்துருக்க மாதிரி பாப்கார்ன் ஆர்டர் பண்ணுற மாதிரி யாரோ படம் பார்க்கும்போது அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களா என்னன்னு புரியல. ட்ரோல் பண்ணிட்டே இருந்தார். அண்ணா ப்ரோ மேல போட்டிருக்கேன் பாருங்க ப்ரோ, கார்த்தி ப்ரோ. அவர் என்ன பிளாக் பண்ணிட்டாருங்க, பார்க்க முடியாதுங்க என்னால. அவர் பிளாக் பண்ணிருக்காரு. நேத்து போட்டிருந்தாரா? நேற்று தான் ப்ரோ. ஆமா, ஒண்ணு போட்டிருக்காரு, ப்ளூ சட்டை பக்கத்துல இருந்து பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி போட்டிருந்தாரு. இது நிறைய வந்துட்டே இருந்துச்சு இந்த போஸ்ட். என்னன்னு புரியல. ஆனா இது என்ன கான்டெஸ்ட்னு புரியல. ஆனா கார்த்தி ப்ரோ, ஹலோ ப்ரோ.
ப்ரோ சர்க்குணம் டைரக்டர் இருந்தார்ல, அவரு என்ன ஏதாவது படம் எடுக்கிறாரா? ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படம் வந்து. ரீசெண்டா எடுத்த படம்லாம் எதுவும் ஓடல. ஆமா, லாஸ்டா சண்டி வீரன் எடுத்தாரு. அதுக்கப்புறம் எதுவும் வரல. ஆனா ஃபர்ஸ்ட் 2 படம் களவாணி, வாகை சுடவாலாம் நல்லா இருந்துச்சு. நல்ல படம். அதுக்கப்புறம் நெய்யேட்டு எடுத்தாரு, அது ஓடல. சண்டிவரன் எடுத்தாரு, அது ஓடல. ஓடினா தானங்க அடுத்த ப்ரொடியூசர் வருவாங்க, ஹீரோ வருவாங்க. ப்ரோ இப்ப ரீசெண்டா அதர்வா வச்சு கூட ஒரு படம் எடுத்தாரு. அதான் சண்டி வீரன் தான் ப்ரோ. அது சண்டி வீரன் எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு அதுக்கடுத்து லைக்கா ப்ரொடக்ஷனு இப்போ வாட்ச்கரன் வந்து கபடி பிளேயரா இருப்பாரு தானே. அதான் ப்ரோ அதான். ஹலோ கார்த்தி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. இன்னைக்கு தான் கோட் ப்ரீமியர் புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க ப்ரோ யூகேல. இப்போ தான் புக் பண்ணேன். வாழ்த்துக்கள். ஆனால் என்னன்னா இவங்க வெறும் ஐமேக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க, வேற எதுவும் ஓப்பன் பண்ணல. XD ஓப்பன் ஆகலையா ப்ரோ? ஐமேக்ஸ் மட்டுமா? நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க, நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கல்ல? ஆமாங்க, வேற ஆப்ஷன் இல்லை. ஏன்னா எல்லாமே ஐமேக்ஸ் மட்டும் தான் ஓப்பன் பண்ண. இப்போ ஏதோ வேற ஸ்க்ரீன் ஓப்பன் ஆச்சுன்னா இதை கேன்சல் பண்ணிட்டு போய் அங்கே புக் பண்ண போறீங்களா? ஸோ அது பண்ணலாம், அந்த ஆப்ஷன் இருக்குயா? இல்லை இருக்கு அந்த ஆப்ஷன். சினிவர்ல்ட்ல வந்துட்டு நீங்க ஆமா அந்த மாதிரி தான் பார்க்குறேன் நானே. நீங்க பண்ண போறீங்களான்னு கேட்குறேன். இதை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ஸ்க்ரீன்ல வந்து புக் பண்ண போறீங்களான்ற. ஆமா, இதை கேன்சல் பண்ணிட்டு ஏதாவது நார்மல் சூப்பர் ஸ்க்ரீன்றது பெருசாக ஐமேக்ஸோட இருக்கும். ஸோ அதை போய் புக் பண்ணலாம்னு இருக்கேன். எந்த சிட்டி எல்லாம்? சிட்டி என்ன சிட்டி? என்னங்க யூஎஸ்ல இருக்குன்னு சொல்றானுங்க, இந்தியாவில் இருக்க நெட் மாதிரி கூட அவங்க கிட்ட இல்லை கூட இருக்கு. நெட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டே இல்லையா? டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டே இல்லையா? ஏன் ஒரு கார்த்திக் ப்ரோ அவருக்கு ஏதாவது கால் வந்திருக்கும், அதுக்குள்ள இன்டர்நெட் யூஎஸ்ல இன்டர்நெட் சரி இருக்கா இல்ல? எது 6G? 6G இல்ல 5G பிளஸ். கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பாலாஜி சார் இன்னைக்கு ஏதோ ட்வீட் போட்டிருந்தாரு, அது என்ன விஷயம் ப்ரோ? நீங்களும் அதை ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. எதுவுமே தெரியாதாங்க, எதுவுமே தெரியாம அவன் வந்து இதை ஒன்று பார்த்துட்டு வந்து முழு கதையை சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்குறீங்க. இந்த கொட்டுக்காளி படத்தை பார்த்துட்டு அமீர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாருங்க. அமீர் இன்டர்வியூ கொடுக்கல, நீங்கள் இன்னொரு படத்தோட ஆடியோ லான்ச்சில் போய் ஆடியோ லான்ச்சோ ட்ரைடோ லான்ச்சோ வந்து பேசும்போது கொட்டிக்காளி படத்தெல்லாம் நான் எடுத்திருந்தா அந்த படத்தை தேட்டர்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டேன், அந்த படம்லாம் தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடாது, அதுவும் வாழையோடலாம் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடாது, இந்த படத்தை வந்து தேவையில்லாமல் இப்படி பண்ணி ஆடியன்ஸை வந்து ஆடியன்ஸ் மேலே ஒரு வன்முறை நிகழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்தாரு. அவர் சொல்லியிருந்தாரு அந்த இதில் ப்ரெஸ் மீட்டில். சொன்னதுனால அதுக்கு வந்து எல்லா ரிப்ளை போட்டுட்டு இருந்தாங்க. பாலேசன் சொன்னார், உயிர் தமிழுக்கு படத்தை கூட தான் ஆடியன்ஸ் பார்க்கல, அதுக்கான அந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டீங்களா தேட்டரில், அந்த மாதிரி போட்டிருந்தாரு. நீங்க உயிர் தமிழுக்கு பாத்துட்டீங்களாண்ணா தேட்டர்ல? நான் பார்த்துட்டேன், தேட்டர்ல முன்னாடி பார்த்தேன், ரிலீஸ் முன்னாடி பார்த்தேன்.
இந்த உயிர் தமிழுக்குன்றது தமிழ்ன்றதுனா தமிழ் இல்லைங்க. தமிழ்னு அந்த ஹீரோயின் பேரு. அந்த ஹீரோயின் லவ் பண்ணுவாரு. அதனாலதான் உயிர் தமிழ். அடங்கோ நீயா பாவீங்களா? டேய், நாங்க விட ரொம்ப தமிழ் பற்றோட ஏதோ தமிழ் இயக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சா ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டீங்களாடா. பிரசாந்த் ப்ரோ எப்படி நீங்க தப்பிச்சீங்க பார்க்காம? அந்த படம்லாம் ஓடிடில வந்தா ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடும். அதனாலதான் இன்னும் வராம இன்னும் இருக்கு அப்படியே நினைக்கிறேன். சந்திரியா வச்சிருக்காங்க. அண்ணன் பாதுகாப்பா அடக்கி வச்சிருப்பாரு. இன்னொன்னு படம் வந்தது நல்லா இல்லைன்னு சொல்லலாம், படமே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. எந்த படம் வேணா ரிலீஸ் பண்ணலாம், அதெல்லாம் அவன் சௌரியம். ப்ரோ இந்த வருஷம் ஏன் சம்பவமா நடந்துருக்கு? லால் சலாம், ரத்னம், இந்தியன் 2, கொட்டுக்காளி. பயங்கரமான சம்பவம் எல்லாம் இருக்கு. சன் நெக்ஸ்ட்ல போகுது லால் சலாம், வரட்டும் பார்ப்போம். நல்லா அது இருக்கு. ஃபேக் நியூஸுங்க அவன் போட்டது. அப்படியா? ஓகே ஓகே, அதெல்லாம் வரும். கொட்டுக்காளி கொட்டு வச்சது எல்லாம் காண்டாயிட்டு. ஏங்க அது நார்மலா ரிலீஸ் பண்ணி விட்டாலே, இதை ஓடிடி ரிலீஸ் பண்ணி விட்டாலே பார்த்துட்டு 2 நாள்ல திட்டி முடிச்சுட்டு விட்டுருவாங்க. அது ரிலீஸ் பண்ணாம வச்சு வச்சு இவனுங்க 6 மாசமா அதையே பேசி 6 மாசமா எப்போ வந்துச்சு? போன வருஷம் வந்துச்சா? 1 வருஷமா திட்டுறானுங்க. அடுத்து கூலி வந்தாலும் ஜெல்லு 2 வந்தாலும் இதை பத்தி பேசுவாங்க போல. அது இப்போதைக்கு வராது. அவரு வராது. இல்ல பிரசாந்த் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ, நேற்று கூட நீங்க சொன்னீங்கல்ல, இந்த கொஞ்சம் அவர்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு, அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு மாதிரி அவர்ஷன் ஆகுது பாரஞ்சித்து கூட சொன்னீங்கல்ல. அது அது ஏன் இது மாதிரி இந்த மாரி செல்வராஜ் பேசுறதெல்லாம் வந்து ட்வீட்ல வந்துகிட்டே இருக்கு. நான் சுடுகாட்டில் எரியறத கூட போய் இப்போ நல்லா உட்காந்து பார்ப்பேன்ற மாதிரி ட்வீட் வந்திருக்கு. ஏதோ பார்க்க அவனுக்கு கீழே இவங்க என்ன மனநிலை சரியில்லையா அப்படி இப்படின்னு எல்லாரும் கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ட்வீட்லாம் வந்துகிட்டே இருக்கு. இதை பேசுறாங்க அதை பேசுறாங்கன்ட்டு வந்துகிட்டே மாரி செல்வராஜ் பேசுறதா? மாரி செல்வராஜ் பேசுறது, பாரஞ்சித் பேசுறது, ப்ரூசட்டை மறந்து எல்லா ட்வீட்டையும் அடுக்கிட்டே போறாரு. பேசுனா பார்த்தா காண்டாவது, அவங்கள பார்த்தா காண்டாவதான் செய்யும். மெயின் ஸ்ட்ரீமுக்கு வர்றாங்க, அவங்களாம் மெயின் ஸ்ட்ரீமே வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஒரு கும்பல் நினைச்சது, ஒரு பாயிண்ட்ல வந்தாங்க. இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் வந்து ஏங்க அவன் கேட்டதுக்கு சொல்லுங்க. ஏங்க யாருங்க நினைச்சாங்க? ஏங்க சும்மா என்னங்க இதே பார்த்து பஞ்ச பாட்டே பாடிட்டு இருப்பீங்களா எப்ப பார்த்தாலும்? என்ன மாரி செல்வராஜுக்கு ஃபர்ஸ்ட் ஏங்க ரஞ்சித்துக்கு யாருங்க ஃபர்ஸ்ட் படம் எடுத்தா? சரி, யாருங்க தெரிஞ்சு படம் எடுத்தா அதுக்கு சும்மா முன்னாடி என்னைக்காவது இல்ல நான் கேட்டோன்னு நீ ஏன் குதிக்கிற? நான் அங்க பதில் சொல்லிட்டு இருக்கு, நீ ஏன் குதிக்கிறப்போ? இல்ல ஒரு ஐயர் பையனுக்கு கவுண்டர் பையனுக்கு மட்டும் ஸ்ட்ரகிள் இல்லாம இருந்திருக்குமா? அவப்பா ஐயரப்பா நீ கடை வச்சிருக்கியா படம் எடுப்போம்னு வந்துருவாங்க. எஸ்சி எஸ்டியோட ஸ்ட்ரகிளும் அதுவும் ஒண்ணு நீ நினைக்கிறியா? ஏங்க அதெல்லாம் ரைட்டுங்க. எப்ப பார்த்தாலுமே அதை பேசும்போது அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவு நினைப்பாங்கல்ல. ஜஸ்ட் பிகாஸ் கார்த்தி, உனக்கு எனக்கு அந்த கஷ்டம் தெரியாது கார்த்தி. நாம அங்க அப்படி பிறக்கல. அப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னே தெரியாது. அது ஒடுக்கப்படுறதுன்னா என்னன்னே தெரியாது நமக்கு. உனக்கு புரியுதா? என்னன்னே தெரியாது கார்த்தி. அதனால ஜஸ்ட் பிகாஸ் அதனால இன்னொருத்தவங்க நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடக்கவே இல்லைன்னா நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? நடக்கவே இல்லைன்னு யாருங்க சொன்னாங்க? பேசிட்டு இருக்காங்க. பிரசாந்த் ப்ரோ ஒரே கொஸ்டின், அது நடக்கல யாரும் சொல்லல, ஆனா அதையே திணிச்சுன்னே இருக்கிறாங்களே, திருப்பி அதையா சொல்லிட்டே இருக்காங்க. திணிக்கிறது இல்லைங்க, அது அவங்களோட வலிங்க. நீங்க ஓகே ப்ரோ, அது வந்து ஆக்சுவலா அந்த வலி எல்லாருக்குமே புரியும். அத திருப்பி ஏன் சொல்லிட்டே இருக்காங்க? திருப்பி சொல்ற தருண், இப்போ ஒரு நாம போய் வாழைக்கு இப்போ நானும் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மொழி படிச்சுட்டு சனி ஞாயிறு வாழைத்தார சுமந்துருக்கிறோமா சாப்பாட்டுக்காண்டி? எத்தனை பேர் வேலை எல்லாம் சின்ன வயசுல. ஆமா, எல்லாம் வந்து மான் ஸ்கூல்ல படிச்சுட்டு மான்ஃபாட் ஸ்கூல்ல படிச்சுட்டு எல்லாரும் வந்து சனி ஞாயிறு ஆனா வந்து இதுல போய் கிரவுண்ட்ல விளையாண்டு இருந்தாங்க. ஏங்க நீங்க சும்மா அடுத்தவன் விட்டுரு, நீ எடுத்துக்கா. 1990ல 80ல எல்லாருமே கஷ்டத்தாங்க பட்டிருக்காங்க. என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நானும் ஸ்கூலுக்கு நடந்துங்க போவேன், செருப்பு இல்லாம நடந்துங்க போயிருக்கீங்க. அது செருப்பு இல்லாம நடக்கிற சரி ஏங்க அது வந்து ஏங்க அந்த ஊருடைய இப்ப சரி ஓகே, அது இப்ப இருக்கா அந்த மாதிரி? 100% இருக்கியோ? இதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்தங்காட்டி பேசிட்டு இருக்கையா? என்னையா இன்னைக்கு வரைக்கும் சும்மா வீட்டுக்குள்ள விடாம இன்னுமே உனக்கு தெரியாதியா எப்படி பேசுவாங்கன்னு? உனக்கு தெரியாதியா?
சும்மா இல்ல பிரசாந்த் ப்ரோ இல்லன்னு சும்மா ப்ரோ இப்ப நீங்க சும்மா ஜாதியை கரெக்ட், இப்ப நீங்க நீங்க ஜாதியத்தை சொல்றதெல்லாம் நீங்க ஓகே நம்புறீங்களா? பிரசாந்த் ப்ரோ. இவர் சொல்றாரு ஒரு இன்டர்வியூல, நான் வந்து சென்னைக்கு வந்தேன், பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சேன், ஒரு ஐயர் வீட்டுல வேலை செஞ்சேன், வயிறு வீட்டுல வந்து எல்லா வேலையா பண்ணேன், அவங்க வீட்டு திரும்பி ஓடி போயிட்டேன், திருப்பி ஒரு 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 இது பண்ணேன், இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு வழி இருக்கு, இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா நான் பண்ண அப்பா இப்ப ஒண்ணு ஒண்ணா இது மாதிரி ஒரு படங்கள் பண்ணி நீங்க வந்து மனசாத்துறீங்க அது அப்படின்னு சொல்லி. ஏங்க எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குதுல்ல ப்ரோ, எல்லாரும் கேஸ்ட்லயும் நான் கஷ்டம் இருக்கு. திருப்பி நீங்க வந்து இல்ல இப்ப திருப்பியும் சொல்றேன் இந்த படம் நான் ஆக்சுவலி நான் பாக்குறதுக்கு இல்ல முன்னாடியே இங்க ஒருத்தர் வந்து பாத்துட்டு என்கிட்ட என்ன சொன்னாரு, அவரும் வந்து நாகர்கோவில் சேர்ந்தவர். அவர் சொன்னாரு இந்த படம் ஓகே தான், பட் ஆனாலும் அவர் என்கிட்ட சொன்னா, நான் பார்க்க முன்னாடியே சொன்னாரு, பட் ஆனா இது தாண்டி நாங்க இது மாதிரி எல்லாம் வேலை எல்லாம் செஞ்சிருக்கிறோம், ரொம்ப கடினமா இருக்கும், பட் இவங்க சொல்ற லெவலுக்கு அப்படிலாம் சரிசமமா ராபின்ஸா சரிசமமா ட்ரீட் பண்ணி பண்ற வேலைகள் வேற, உன்னை அடிமையா ட்ரீட் பண்ணி ஜஸ்ட் பிகாஸ் நீ இந்த ஜாதியில பிறந்த அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா, என்னடா டேய் அவன் எப்படின்னா சின்ன குழந்தைய மட்டும் சொல்ல, சின்ன பையனை மட்டும் சொல்ல பிரசாந்த் மாட்டான், ப்ரோ, நீங்க அவங்க அப்பனுக்கு உண்மையா என்ன நானு நடந்தாலும் இல்ல சொல்லுவான். ஆக்சுவலி எனக்கு அது ஒரே திருமாவளவனோட ஒரே வித்தியாசம் என்னன்னா, திருமாவளவன் ஐடியாலஜி பிடிக்கும், பட் ஆனாலும் ஒண்ணே இது எல்லாம் வரதான் பிரசாந்த் bro, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமா இப்ப ஜாதியை பெருமைப்படுத்தி ஜாதியை வந்து நீ இதான்னு பேச வர காரியங்கள் இந்த ஜெனரேஷன்ல வர்றது இது மாதிரி காரியங்களால தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். இது வந்து நீங்க ஓகே இல்ல நடந்துச்சு, அப்ப நீங்க வந்து இப்ப உங்களை வந்து இன்னைக்கும் ப்ரொடியூஸ் நடக்குது பண்றது. ராபின் சார், நடந்துச்சு இல்ல, நான் அது பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, பாஸ்ட் டென்ஸா இருந்ததுன்னா நம்ம எல்லாருமே உண்மையாலுமே சந்தோஷப்பட்டுக்கலாம், உண்மையாலுமே சந்தோஷப்பட்டுக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு எஸ்சி எஸ்டி கொங்கு பெல்ட்ல இடங்கள் வாங்க முடியாது தெரியுமா? ரொம்ப சிம்பிளா ஒரு மேட்டர் சொல்றேன். அவ்வளவு சீக்கிரம் நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுண்டர்கள் இருக்கிற ஏரியால போய் அவன் போய் ஒரு தோட்டம் வாங்கவே முடியாது. பிரசாந்த் ப்ரோ இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். சென்னையில அந்த மாதிரி டிஃபரன்ஸ் பண்ணி பேசுறாங்களா? சொல்லுங்க பாக்கலாம். இருக்கு சென்னையில கேட்டா சென்னையில வந்து இல்ல ஐயருங்க ஒரு நிமிஷம் பேசுறாங்க, ஒரு நிமிஷம் அப்ப குப்பை விடுறவங்களை கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு இங்க பேசுறாங்க. அது எல்லா இடத்துலயும் திருப்பியும் சொல்ற, இது நீங்க மெயின் ஸ்ட்ரீமோட பேசிட்டு இருக்கீங்க. அதாவது வந்து என்னன்னா, இவங்க வந்து படங்கள் எடுக்கிறனாலே வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் ஜாதி ஒண்ணே பாகுபாடு இவங்க வந்து இந்த இவங்க நீங்க எஸ்சிஎஸ்டி சொல்றதும் இன்னொன்னு, இந்த ஃபார்வர்ட் கிளாஸ் ரொம்ப அவங்களையும் நம்ம வந்து குத்தம் சொல்லி இல்ல இல்ல இப்ப இது அவங்க சைட்ல ராபின் கேட்டிருக்கோமா சார், நம்ம? இது ரெண்டுமே சொல்றேன், ஏங்க ரெண்டுமே ஏங்க ராபின்சன் ஏங்க ஒரு இந்த நிமிஷம் வருஷம் ஒண்ணு ஒருத்தன் வந்து புரிஞ்சுக்கோங்க, ஒண்ணு பண்றதும் ஒரு புரிஞ்சுக்கோங்க. 100 ஏங்க வருஷத்துல ஒண்ணு நடக்கிறதும் நீங்க எப்படி ஒரு கம்பேரிசன்? இல்ல இது ரெண்டுமே தப்பு ராபின் சார். இல்ல இங்க வந்து இல்ல, மெயின் இதுதாங்க ஸ்ட்ரீம்ல சொல்றேன், ரெண்டு இதுதான் தப்பு. இல்ல ஏங்க உண்மையிலே இங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ரஞ்சித்தோ மாரி செல்வராஜோ திரும்ப 2020 நடக்கிற பிரச்சனைய 100 படம் எடுக்கலாம், ஓகேவா? அது ஏன் எடுக்க முடியாம அவங்க 1990க்கும் 80க்கும் 1850க்கும் ஏன் ஏன் போறாங்க? இப்ப இல்லன்னு சொல்றீங்களா கார்த்திக் ப்ரோ? ஏன் இருக்கிறது எடுக்க வேண்டியதானே? இப்ப இல்லன்னு 2020 சொல்றீங்களா? எடுக்க வேண்டியதானே இப்ப இல்லன்னு இருக்கிறத? சொல்றீங்களா? ஏங்க இருக்கு, சரி ராஜா இருக்குல்ல, ஏன் எடுக்க வேண்டியதானே? இப்பயும் யாரும் ஒதுக்கப்படுறவங்க ஒருத்தர் எடுக்க ஒதுக்கப்பட்டு தாங்க பார்ப்போம், இருக்காங்க. அதே எடுக்க அப்ப மாட்டேறீங்க. உங்களுக்கு எப்ப தெரியல பார்த்தாலும் அது. பீரியடுக்கு போயிடுறீங்களே. இல்லங்க ஏங்க எப்ப பார்த்தாலும் பாக்குறது இல்ல. 1980, இல்ல இல்ல 1965, இல்ல இல்ல இருங்க, வெயிட் பண்ணு, 1850 பிரிட்டிஷ் இல்ல வெயிட் காலத்துக்கு பண்ணு. முன்னாடி எங்க 1500 இப்போ வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இப்போ ஆமா போயிடுறீங்களே. கார்த்தி, இப்ப எடுக்க இப்போ வேண்டியதானே? ஆமா கார்த்தி, இப்ப இப்போ 2000க்கு இப்ப அப்புறம் எடுத்த அந்த மாதிரி படம் படம் மெட்ராஸுங்க. எடுத்துருக்காங்களா? இப்ப இருக்கிற எடுத்த இல்ல சொன்ன இல்ல மாதிரி இப்ப எடுத்த படம் மெட்ராஸ், ஓகேவா? இப்ப இருக்க நிறைய இப்ப இருக்க விஷயத்துல அவர் எடுத்த படம் சூப்பர் படம் ரஞ்சித் மெட்ராஸ். 2012 அந்த பஞ்சாப் மெட்ராஸ்ல ஃபேக்டரி யாரு பிரச்சனை? யார் பிரச்சனை மெட்ராஸ்ல? யார் பிரச்சனை மெட்ராஸ்ல? யாரு ஒடுக்கணும், யாரு வந்து மெட்ராஸ்ல அடக்கணும்? எதுவுமே ஒடுக்கலையா? கார்த்தி அதுதாங்க அவர் உண்மையிலே இன்னைக்கு இருக்கிற. அதுல இல்ல பேசின அரசியல் வேற, ஆமா வடசென்னை அரசியல் வேற. என்ன கார்த்தி நீ பேசுற? லோக்கல் அரசியல் பாலிடிக்ஸ் புரியாம கார்த்தி பேசிட்டு இது. இருக்க நீ. அது ஏங்க லோக்கல் நான் என்ன சொல்றேன், பாலிடிக்ஸ். ஏங்க நீங்க இப்போ நான் என்ன கேக்குறேன், திரும்ப என்ன அரசியல் புரியாம பேசிட்டு இருக்க நீ? 1990, இன்னைக்கு 80 வந்து இவ்வளவு பெரிய ஏங்க அரசியல் இவ்வளவு பெரிய புரிச்சுதாங்க சென்னையில கேக்குறேன். ஒரே கேள்வி தானுங்க. இவ்வளவு பெரிய சென்னையில ஐயா ராஜா, நீங்க தான் சொல்றேனே இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையை அட எடுக்குன்றேன், இன்னைக்கு படமா இன்னைக்கு எடுக்குன்றேன். நடக்கிற யாரு பிரச்சனைய ஏங்க நீ கவர்மெண்ட் எப்படி தான் எடுக்க? தலைமை ஆகணும், படமா எதுக்கு 1980க்கு எடுக்கணும்? 90க்கே இல்ல போறீங்க? இல்ல, நீ எப்படி எடுக்க முடியும்? இல்ல எப்படி எடுக்க இன்னைக்கு முடியும்? நடக்கிற இப்ப நடக்கிறது பிரச்சனைய நீ கவர்மெண்ட் எடுக்க தானே முடியும், நீ எடுக்கணும், பணம் படமா எதுக்கு எடுக்கணும்? நீ எப்படி எடுப்பு யாரு எடுக்கிறாங்க? ஏன் அதெல்லாம் எடுக்க எடுக்க முடியும்? முடியாது, அவன் யாராலும் எடுக்க முடியாது. அது மெட்ராஸ் அப்படி படம் தானே? எடுக்க மெட்ராஸ் அப்படி படம் தானே? எடுக்க முடியும். டே மெட்ராஸ் அப்படி படம் தானே? நீ நீ சபா என்ன என்ன மெட்ராஸ் சொல்றாரு அப்படி இருங்க படம் தானே? கேப்போம். ஐயோ இல்ல இல்ல, இது வந்து ரொம்ப தவறான புரிதல். இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல அவன் சொந்த மண்ணை புடுங்கி அவனை ஒரு ஓரத்துல உட்கார வச்சு அவனை வந்து அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கு இந்த ஊரு. அதை அது எடுக்க ஒரே அவன் குடிசை அதுதாங்க மாத்தி மெட்ராஸ் வாழ்ந்துட்டு இருக்க எடுத்திருக்கீங்க. வேண்டிய ஆள் கிடையாது. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அவன் சொந்த ஊரே இது. அவன் வந்து பரம்பரையா வளர்ந்த ஊர் இது. அவன் இன்ன ஜாதி இதுக்குள்ள இருக்கான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லாதவன் பூரா வந்து நம்ம இந்த நிலத்தை ஆக்கிரமிச்சு காலாவும் அவனை அதே கொண்டு போய் ஸ்டோரி தான். அதே அவனை கொண்டு போய் ஒரு சந்துல தள்ளி விட்டுருக்கிறோம் நம்ம.
இதெல்லாம் அப்பட்டமான உண்மை கார்த்தி. இதெல்லாம் என்னன்னே தெரியாம அதோட நாங்க பேக்ரவுண்ட் ஓட்டு அரசியல் நீங்க புரியுது. நம்பனா என்னங்க நானா எல்லாரும் பண்ண தான் நீங்களா நீங்க பண்ணீங்க தெரியுமா? ஓட்டு சொல்றதுல போட்ட தான் வந்து யாருக்கு ஓட்டு போட்டீங்க அவங்க கடைசியில தாங்க அந்த சென்னை பண்ணாங்க ஆக்கிரமிச்ச எல்லாரும் தான். குப்பம் பேசு சென்னை அவங்க ஆக்கிரமிச்ச இருக்கிறவங்க எல்லாரும் தான். அப்படிதான் வெளியே போனாங்கன்னு சொல்றாங்க. அது என்ன ராபின் சார்? இல்ல நீங்க சொல்றது அந்த டைம்ல சரிங்க ஆக்கிரமிச்சு என்னமோ ஒருத்தவங்க நான் ஒரு 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 கூட்டம் அதே ஸ்டேட்டாவே இருப்பாங்க. நீங்க இல்லங்க பண்ணது யாருங்க யார கேக்குறீங்க பண்ணது கேள்வி யாரு? பண்ணது யாரு பண்ணது யாரு? ஆதிக்க ஜாதி தான். யாரு வேற என்ன? ஒரு சில ஜாதிகள் மட்டும் பெரிய ஆமா பெருசா ஓ பணம் வச்சிருக்கிறவன் பெரிய ஜமீன்தாருக்கு தான் அவன் தான் வந்து ஆதிக்கம் செலுத்துறது. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் படிப்பறிவு அவன் இல்ல, தான் அவனோட கல்வி மெட்ராஸ்ல அறிவு வந்து இல்லாம இல்ல இல்ல மெட்ராஸ்ல ஒரு வந்து நிமிஷம் இரு நான் குடிசை சொல்றேன். மாற்று வாரின்னு எப்படி ஆரம்பிச்சு இடங்கள் அவங்களுக்கு கைமாறுச்சுன்னு தனியா நான் வீடு கட்டி சொல்றேன். கொடுத்து அவங்க தனியா அமிச்சான். இல்ல எப்படி இடங்கள் கைமாறுச்சுன்னு சொல்றேன். அன்னைக்கு அவன் கல்வி அறிவு வந்து அவனை மறுக்கப்பட்டு அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவனை தனியா வச்சு அந்த கல்வி அறிவு இல்லாத ஒரே காரணத்தினால அவனோட பூர்வீக இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அவனுக்கு ஏங்க டாக்குமெண்டே தெரியாது. இன்னைக்கு பிரச்சனையை பேசுங்கன்னா எப்பயுமே ஏங்க இன்னைக்கு கார்த்தி பிரச்சனை பேச எப்படிங்க நீங்க மாட்டேறீங்க. வந்து கன்சிடர் பண்ணீங்க? ஒரு 4 ஜெனரேஷன் படிச்ச ஒருத்தனையும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் படிக்கிற ஒருத்தனையும் நீங்க எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? அதுதான் நான் கேக்குறேன். எவனுமே ஆமா இன்னைக்கு பிரச்சனையே கார்த்தி, எங்க தாத்தா பேசினாங்க படிச்சிருந்தா நேரத்துக்கு நான் வந்து நீங்க நேரத்துக்கு பெரிய ஆளா சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருந்தா எப்படி அது கம்பேர் பண்ண முடியும்? சம்பந்தம் இல்ல, இது இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கு. புரியல. அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியலன்னு சம்பந்தம் சொல்றேன். இருக்குது கார்த்தி. அதாவது நீ வந்து பாத்தீங்கன்னா நிலம் வச்சிருந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போயிட்டான். இன்னைக்குதான் அவன் முதல் ஜெனரேஷன் சரி வந்து என்கிட்ட பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கூலை இல்ல தாண்டி இருங்க காலேஜுக்குள்ள வர்றான். ஏன் ஸ்கூலை இல்ல தாண்டி காலேஜுக்குள்ள ஏன் இல்ல வர்றான். இப்பதான் ஏன் இல்ல படிக்கவே செய்யறான். அதுதான் கேக்குறேன். ஏன் இல்ல உங்கள்ட்ட நல்லா ஏன் இல்ல அதுதான் கேக்குறேன். இந்தியால வந்து கிட்டத்தட்ட 80-90% மேல இருக்கவங்க கிட்ட நிலம் கிடையாது. அது ஏன் அததான் கேக்குறேன். அதுதாங்க இந்தியால பிரச்சனை. மட்டும் ஏன் இந்தியாவுடைய நிலம் 3% வச்சிருந்தது தான் அப்ப பிரச்சனையே சொல்றோம் நாங்க. அந்த 3% இல்ல பிரசாந்த் ப்ரோ, நீங்க சொல்றது எல்லாமே என்னங்க பிரசாந்த் ப்ரோ, பிரச்சனை இது சொல்றீங்க? வந்து ஓகே நீங்க ரைட் சொல்றது பிரச்சனை எப்படின்னா அந்த சொல்றீங்க. காலத்துல அந்த பிரிட்டிஷ்காரங்களாம் வந்து ஜமீன்தாருக்கு ஃபுல்லா கொடுத்துட்டு ஜமீன்தார் பிரிட்டிஷ்காரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க சொல்லுங்க ராபர்ட். இல்ல சரி அதுக்கு முன்னாடி இப்ப யாரு பிரிட்டிஷ்காரத்துக்கு முன்னாடி என்ன நல்லா இருந்துட்டீங்களா நாங்க? பிரிட்டிஷ்காரத்துக்கு முன்னாடி இப்ப யார லேண்டுக்குன்னு யாரோ ஒருத்தர் ஓனர் இருப்பானா இருக்க மாட்டானா இல்லையா? அதாங்க யாரு புடுங்கண்ணா அந்த நிலத்தெல்லாம்? ஜமீன்தாருக்கு தாங்க. இது என்னங்க இது கேள்வி? தேடி கண்டுபிடிச்சு அதை கோர்ட்ல கேஸ் போட்டு அவங்க இடத்துல திரும்ப போட போறீங்களா? அதுக்குதான் ஜமீன்தார் சட்டம் அப்புறம் தான் எல்லாத்துக்குமே தீர்வு வந்துருச்சுல்ல. எல்லாத்துக்கும் தீர்வு வந்துருச்சுல்ல. அப்பப்ப யாரு இப்ப டிஸ்கிரிமினேட் பண்ணிருக்காங்கன்னா ஆமா டிஸ்கிரிமினேட் பண்ணிருக்காங்க. இப்ப அதுக்காக தான் இங்க எல்லாமே போராடிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அது ஏன் பேசக்கூடாது? வழி ஏன் பேசக்கூடாது சொல்லுங்க, பேசக்கூடாதுன்னு சொல்ல. நான் என்ன சொல்றேன், தலித் அரசியல் பேசுறீங்கன்னா இன்னைக்கு இருக்க தலித் அரசியல் பேசினா நீ என்ன சொல்ல வர தெரியுமா? அத சொல்லு. இப்ப நாங்குநேரி நடந்தது பேசு, அத சொல்ல வரியா? நீ சொல்லு. அததானே உன்னோட நீ அதான சொல்ல வர. எல்லா என்ன பாயிண்ட் என்ன சொல்ல வர? உங்களை மாதிரி ஒரு இன்சிடென்ட பேச வேண்டிய ஆள் நான் கிடையாது. அந்த மாதிரி பேச நான் கேக்குறது, நீ 1980 நடந்துச்சு, 90 நடந்துச்சு, பஸ் வரல எங்க ஊருக்கு, எங்க ஊர்ல இந்த மாதிரி ஆகி போச்சு, எப்படியே பேசுறீங்க? எல்லாத்துக்குமே இல்ல அதுதாங்க. அதுக்கு எல்லாம் அது மக்களுக்கு தெரியுமா? இல்ல அத தெரியப்படுத்தி எனக்கு தெரியுமா? அதுக்கான தீர்வு வந்திருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் அது எப்படி வந்துச்சு? படம் எடுத்து வந்துச்சா என்ன? சொல்றேங்க அது மக்களுக்கு நீங்க எப்படி சபா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு சபா. என்னன்னா எதையுமே போராடி அடிச்சாதான் வாங்கணும் அப்படின்னு ஆக்சுவலி இப்படி சொல்ற திருமாவளவனே வந்து என்ன சொல்ற, எதையும் போராடி பண்ணாதீங்க, எல்லாம் நம்ம சமூகத்தை படிங்க, முன்னேறுங்க, எதுவும் அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, ரொம்ப இது வன்முறை தூண்டாதீங்க தான் சொல்றாரு அவரு. வன்முறைலாம் தோணல. அவங்க வந்து பெருந்தன்மையா இருக்காங்க. ஏங்க உண்மையா சொல்ற திருமாவளவன்லாம் வந்து ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல சொல்லிக்கிறேன். திருமாவளவன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருந்தன்மையா இருக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டுல ஒதுக்கப்பட்ட பஞ்சமி நிலங்கள் 2 to 3 லட்சம் ஏக்கர் குறைஞ்சது இருக்கும். இந்த பஞ்சமி நிலத்துல அந்த நிலத்தை புடிச்சு இந்த மெட்ராஸ்ல வாழ்றவன் குறைஞ்சது 2000 ஏக்கர் அவங்க அறிவாலயமே அதுலதாங்க இருக்கு. அதுக்கு என்னங்க பண்ணணும்? அறிவாலயமே அங்கதான் இருக்கு. இல்ல அததான் சொல்றேன் நானு. எல்லாமே அப்படி என்ன தெரியுமா?
அறிவாலயத்துக்கு வந்துடுறேன். சரி, நான் இல்ல, நான் சொல்றது சித்ராங்க என்னன்னா, இதெல்லாம் கேஸ் எல்லாரும் கொடுங்க பேசி கார்த்தி, முடிச்சது தானேங்க. போயிட்டு சுப்ரீம் கோர்ட் இருக்கு, எல்லாத்துலயும் ஹைகோர்ட் இருக்கு, கேஸ் கொடுங்க இல்ல போங்க. அதுதாங்க. சரி, அதெல்லாம் அறிவாலயம் இருந்தாலும் தப்பு தான், அதெல்லாம் பெரிய அவங்க தப்பு தான். ஆனா என்னன்னா, அது ரொம்ப சிம்பிள். இப்ப நீ சொல்றல, அதுதான் எக்ஸாம்பிள். யாருடைய இடம் அதெல்லாம்? அது அவங்களுடைய இடம். எப்படி அவங்க கைவிட்டு போச்சு? எப்படி அவங்களுக்கு ஒதுக்குன இடம் வந்து எப்படி கைவிட்டு போச்சு? ஏன்னா அவங்களுக்கு கல்வி அறிவு இல்ல. கல்வி அறிவு மறுக்கப்பட்டுச்சு. அவனுக்கு கல்வி அறிவு இருந்திருந்தா அவனும் வந்து சட்டம் படிச்சிருப்பான், அவனும் வந்து 4 டிகிரி படிச்சிருப்பான், அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் கார்ப்பரேட் லா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், நிலத்தோட சட்டங்கள் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அவன் இடத்த வந்து காத்திருப்பான். காத்து நீங்க வந்து ஜம்முன்னு இருந்திருப்பான், ஜம்முன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பான். அவனுக்கு அன்னைக்கு அந்த கல்வி அறிவு இல்லை அப்படிங்கிற ஒரே விஷயத்தினால இவனுக்கு பூரா ஏமாத்தி பிடிங்கிட்டானுங்க. அதான் உண்மை. அவன் எதுக்கு தங்கலான் படத்துல காமிச்சதும் அந்த ஒரு விஷயம் அதுதான். எப்படி விக்ரம் இதைத்தான் அவங்க திரும்ப திரும்ப அவங்க ஏன் அவ்வளவு அவ்வளவு வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னா, நீ ஒரு ஒரு மேல் இருக்கிற ஒரு ஜாதின்னு சொல்றவன் எந்த அளவுக்கு உழைச்சானோ, எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கானோ, அதை விட ஜாஸ்தியா அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவனுக்கு மட்டும் பரம்பரை சொத்து ஒருத்தனுக்கு இருக்கும்போது ஏன் நமக்கு ஒண்ணுமே சொத்துங்கிற அந்த வாடகையே இல்லாம இருக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த கேள்வியை தான் அவங்க திரும்ப திரும்ப எழுப்புறாங்க அவங்க. அதுவும் இல்லாம பிரசாந்த் ப்ரோ, இதுல எப்படின்னா அவங்க சொல்ற மாதிரி படத்தை பிடிக்கலன்னு சொல்லுங்க, இல்ல நீங்க பார்க்காம கூட இருங்க, ஆனா அவன் எடுக்கவே கூடாது, இந்த மாதிரி எடுக்கிறது தப்புன்னு சொல்றது எப்படி சொல்ல முடியும்? இல்ல, இன்னொன்னு அவன் வலிய நாம வந்து பாத்தீங்கன்னா, இல்ல அவருக்கு வலிச்சதுன்னா அவருக்கு 2020 வலியை மட்டும்தான் அவர் வெளிப்படுத்தணும். அவர் 1983 வலிய 90 வழியெல்லாம் அவர் வெளிப்படுத்த. அது ஏன் பண்ணவே மாட்டேன்னு கேக்குறீங்க. நீங்க பண்ணிக்கீங்க, யாரு வேணாங்க. லோகேஷ் கனகராஜ் ஏன் ட்ரக் வச்சு மட்டுமே படம் எடுக்கிறான்னு கேளுங்க. இல்ல ஏன் கேட்டிருக்கோமே, என்னங்க லோகேஷ் கனகராஜ் கேட்காத நாங்க என்னங்க உங்களை மாதிரியா? அதெல்லாம் கேட்டா ஏங்க லோகேஷ் கனகராஜ் எவ்வளவு பேசியிருக்கோமே. என்ன இல்ல உடனே ஒன்னே வந்துருவாங்க. இந்த டேரக்டர் கேக்குறீங்க, அந்த டேரக்டர் கிடையாதுங்க. லோகேஷ் கனகராஜ் சும்மா எப்ப பார்த்தாலும் கஞ்சா வச்சுக்கிட்டு சிகரெட் வச்சுட்டு, நான் சொல்லிருக்கேன் சிகரெட் எல்லாம் குடிக்காதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படி அவ்வளவு சொல்லியிருக்கோமே. அப்புறம் இவங்களை கேட்காதீங்க, அவளை கேட்காதீங்க. அவங்க வேற யாரையும் தாக்கி எல்லாம் பேச ஏங்க எடுங்கன்னு தானங்க சொல்றேன். யாருமே யாரும் தாக்கலைங்க, புரிஞ்சுக்கோங்க. சரியா? இல்ல மோரோவர் அவங்க வந்து எதையுமே மறைக்கல. எப்படி தெரியுமா இந்த மாதிரி இப்ப நான் என்ன பிடிச்சேன் வரல, அந்த சிவகாசி பார்த்தோம்ல, நீ என்ன பிடிச்சிருக்க விரல்ல எங்க இருக்கு, கையில, கை எங்க இருக்கு, உடம்புல, அப்போ உடம்ப நீ பிடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி பேசுற மாதிரி இருக்குது. நான் கேட்ட கேள்வி என்ன, நீங்க 1990 80 நடந்த பிரச்சனை எடுக்கிறீங்க, இந்த பிரச்சனை ஏப்பா எடுக்கலன்னு மெட்ராஸ் காலா மாதிரி படங்கள் பிரச்சனை தானே. தாராவின்ற ஒரு விஷயம் எங்க இருக்கு, சென்டர் ஆஃப் மும்பைல இருக்கு, அது எங்க யாரை ஒதுக்கி வச்சிருக்காங்க? இல்ல நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், அவங்க வாழ்க்கையில வந்து சந்தோஷமே இல்லையா? தாராவி தமிழர்கள் பத்தி, சரியா? தாராவி வந்து தமிழர்கள் பத்தி, சரியா? அதுக்கு சாதி கிடையாது. சபா அவங்க வாழ்க்கையில வழி தவிர தாராவி தமிழர்கள் பத்தி, சரியா? அதுல வந்து ஜாதி கிடையாது. நீங்க பாருங்க, அது தாராவில ஒரு ஜாதியா இருக்காங்க. அப்படியா? எல்லாத்துக்குமே நீங்க இங்க எல்லாமே வந்து இங்க பாருங்களேன், ஃபாரின்ல ஜாதி இருக்கான்னு கேட்டா அங்க ரேஸ் இருக்கு. எல்லாமே ஒரு இதுதான், அடக்குமுறை தான். அது எது ஃபார்ம்ல இருக்குன்றது வேற. ஃபார்ம் மாறுது, அவ்வளவுதான். அதே மாதிரி அவங்க வந்து நான் வேற படம் எடுக்க போறேன். இல்லைங்க ஹரிஷ் அந்த பிரச்சனையில ஹரிஷ் ஒரு பிரசாந்த் 2 பேரும் கேக்குறேன், அந்த பிரச்சனை இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமான்றீங்க. சரிங்க, இப்ப இருக்க பிரச்சனை எடுங்கன்னா இல்ல அது முடியாதுங்க. இல்லங்க, இப்ப நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன் இருங்க பிரசாந்த், இது மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது இப்ப அந்த பிரச்சனை இருக்குன்றத இப்ப நிகழ்காலத்துல எடுத்துதான் ப்ரூவ் பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்போல இருந்தே இது இருக்கு, இப்பவும் இருக்குன்னு சொல்லிட்டு போறதுல அதுல என்ன உங்களுக்கு டிஃபரன்ஸ்? இப்ப இருக்க பிரச்சனை எடுத்து காட்டினாதாங்க இவனுக்கு புரியும். இப்ப மட்டும் பிரச்சனைன்னு சொல்றது வந்து இன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனைன்னு கிடையாது. இதோட ஹிஸ்டரி சொன்னாதான் அப்போல இருந்து இது நடந்திருக்கு, எப்படி இப்ப இந்த ஃபார்முக்கு வந்திருக்குன்னு தெரியும். இல்ல உங்களுக்கு கிடையாது அது கிடையாது. உங்களுக்கு சேஃப் சோன். இப்ப இருக்க பிரச்சனை எடுத்தா எங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சு செய்வாங்க, உங்களுக்கு பயம், அவ்வளவுதானே. வேற என்னங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க, யாருக்கு வந்து இது எரிய நானா பண்ணேன், நீங்க கண்டிப்பா பண்ணல. ஆனா இத பத்தி எரிச்சல் படுறான்னா அவனுக்கு கரெக்டா எரிச்சல் ஆகும், பண்ணவனுக்கும் அதுக்கு ஆதரவா இருக்கவனுக்கு எரிச்சல் ஆக போகுது. நம்ம எதுக்கு இது டென்ஷன் ஆகணும்? ஆமாங்க, அதுதாங்க நானும் சொல்றேன். எப்ப பார்த்தாலுமே இவங்களே பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து
இல்ல இல்ல அவங்க உங்களுக்கு வந்து இங்க இருக்க ஆளுங்கட்சியெல்லாம் என்ன பண்ணாங்கன்றத காட்டணும்ல. அதை காட்டாம சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து இந்த ஜாதிக்காரன் இதை பண்ணிட்டான், இந்த ஜாதிக்காரன் இதை பண்ணிட்டான், அந்த யாரு ஜாதிக்காரன் என்ன இது யாரு பண்ணிட்டான், அந்த அந்த அதையே மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே. என்னைக்கு அவர் அப்படி காமிச்சாரு? யார் பண்ணுனாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? என்னைக்கு அந்த பாயிண்ட் கரெக்ட் தான் சொல்ற போது எல்லாரையும் இல்ல சொல்லணும். அது புரியுது. ஆனா என்னன்னா ஜாதிய கட்டமைப்பு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா அங்க கட்சியெல்லாம் வர்றதில்ல. அவன் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி அவன் ஜாதி டு ஜாதி தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்றானே தவிர அவன் கட்சியை ஏமா மறந்துடுறானே. ஆமாங்க, இப்ப என்ன தமிழ்நாட்டு ஒரு 100 கட்சி அதிமுக ஆண்டிருக்கு வந்து இல்லைங்க, தமிழ்நாட்டு ஒரு 100 இல்லைங்க, ஒரு 100 கட்சி ஆண்டிருக்கு. அது எந்த கட்சி காட்டுறதுன்னு குழப்பமா இருக்கு உங்களுக்கு, அதானே? இங்க ஒரு திரையில ஒரு தமிழ்நாட்டுல ஒரு படத்தை 100 கொண்டு கட்சி வர்றதுங்கிறது ஆண்டிருக்குங்க. அதாவது தமிழ்நாட்டு எந்த கட்சி பிரச்சனை மட்டும் காட்டலாம், யார கிடையாது. காட்டலாம் அப்படின்னு ஒரு தமிழ்நாடு குழப்பமா பிரச்சனை இருக்கு, மட்டும் கிடையாது. அதானே? இது வந்து இந்தியா ஃபுல்லாவே சரி, இருக்கு. ஓகே, இந்தியா பிரச்சனையை ஆமா. வச்சுக்கோமா, உலகம் பிரச்சனையை வச்சுக்கோம், ம், எது வேணாலும் வச்சுக்கோம். ம். எது இங்க காட்டுறீங்க? தலித் மக்கள் அதிகமா வளர்ந்த மாநிலம் எது நீங்க சொல்லுங்க. கார்த்திக் என்னமோ கேட்க வந்தாரு. இல்லைங்க, அதை இந்த விடுங்க. இந்த பிரச்சனைக்கு கார்த்திக் என்ன அதுதான் கேள்வி? கேக்குறேன். இந்த இந்தியால பிரச்சனைக்கு தலித் மக்கள் இந்த பிரச்சனை அதிகமா யாரை வளர்ந்த காட்டுறீங்க? மாநிலம் எது சொல்லுங்க நீங்க. இல்ல பிரசாந்த், நான் ஒண்ணே ஒண்ணு கேட்டுக்கிறேன். அதிகமாக தானே கார்த்திக் அவங்க கார்த்திக் இந்தியா ஃபுல்லா தானே இருக்காங்கங்க. இருக்காங்க, எந்த இந்தியா எந்த ஃபுல்லா தான் எந்த இருக்காங்க. என்ன மாநிலத்துல ரேஷியோ அதிகமா இருக்குன்னு கேக்குறேன். முன்னேறன்ற மாதிரி கேக்குறாரு. பொருளாதார ரீதியாவும் படிப்பு ரீதியாவும் வளர்ந்து அவங்க வந்து தெரியல, நீங்க 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 பாருங்க. நீங்க இவ்வளவு எதை வேணாலும் சொல்றீங்களா, எழுதி அதுதான் வச்சுக்கலாம். கேக்குறேன். இப்போ நீங்க பேசும்போது அதோட தெரியல ஹிஸ்டரி படிச்சுட்டு வாங்க. தெரியல, நீங்க ஏதோ ஒரு டேட்டா எடுத்ததுன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஃபுல்லா அவங்க தான் இல்ல இப்ப பரவலா நான் இருக்காங்க. வாழையை வந்து ஒண்ணு சொல்றேன். அவங்க வளர்ந்துருக்காங்க, எல்லா இல்ல இடத்துலயும் வாழையை ஒண்ணு வளர்ந்துருக்காங்க. சொல்றேன். வாழை அப்புறம் என்ன என்ன? பண்ணிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்ன சப்கான்சியஸா இந்த சொசைட்டில என்ன பண்ணிருக்குன்னு சொல்றேன். ரொம்ப சிம்பிள். இந்த அக்செப்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது, அவ்வளவுதான். அங்க எந்த வெறுப்போ யார் மேல எந்த வன்மமும் பரப்பல. ஏன் வாழை கலெக்ட் பண்ணுது? ஏன் வந்து ஒரு சின்ன படம் அது வந்து ஓடிடிக்கு போக வேண்டிய ஒரு படம் ஒரு தேட்டரில் வந்து ஏன் வந்து எல்லா ஆடியன்ஸும் போய் உக்காந்து அதோட கலெக்ஷனை தாண்டி ஏன் அது பண்ணுது? ஏன் மேஜிக் பண்ணுது? பெரிய மார்க்கெட்டிங் அதெல்லாம் இல்லை. ஏன் பண்ணுது அப்படின்னா மக்கள் வந்து தங்களே திரும்பி பார்க்குறாங்க. அடா நம்ம முன்னோர் இப்படி பண்ணியிருக்கானுங்களா, இந்த டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்களா அப்படின்னு அந்த மனசாட்சி வந்து லைட்டாக சின்னதாக ஒன்று உறுத்தி இன்னும் பெட்டராக அவங்களை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அவங்க மேலே பதிக்குது. அது நல்ல விஷயம் தானே. அது அதில் எந்த வன்மமும் இல்லையே அந்த படத்தில். அந்த வாழைங்கிற ஒரு படத்தில் எந்த வன்மமுமே யாருமே இன்னார் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு இல்லை. உழைப்பாளி உழைச்சான், அந்த உழைச்சே ஒருத்தன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறது தானே எடுத்து வச்சிருக்கான். அதில் சொல்லப்போனால் இன்னும் ஜாதின்னு கூட பெருசாக உள்ள வரவே இல்லையே, எதுவுமே காட்டவே இல்லையே. அப்படிங்கிறப்போ இது நல்லதுங்கிற நான். ஏங்க அதை நாங்களுமே சொல்லுங்க, ஏங்க நீங்களா சொல்லிட்டு இருக்கீங்க நான் ஏதோ என்ன ஒண்ணு சொல்றேன், இல்ல கற்பனையில. சரி நான் நாங்க உன்ன சொன்னோமா? சொல்றேன், ஜென்ரலா சொல்றேன். வாழை வந்து இல்ல, யாருங்க இல்ல சொன்ன வாழை படத்து ஜாதி இல்ல படம்னு யாருங்க வாழை சொன்னா? திரும்ப என்னன்னா அந்த வாழை மாதிரி படங்கள் நிறைய வரணும். ஏன்னா வந்தாதான் நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவிலேஜ்னு இருக்கிறோம்ல, நமக்கு தெரியாது கார்த்தி. என்னன்னா இப்போ இப்போ நான் அதான் சொல்றேன் திருப்பியும் நம்ம அந்த ஏங்க ஒண்ணு புரிய மாட்டேங்குதுங்க. நீங்க பாருங்க, ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுங்க. என்ன தெளிவா சொல்லணும். வாழையில எல்லாம் கடுமையா ஒர்க் பண்ணாங்க, சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது வேலை செஞ்சாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா யாரு செய்யலன்னு நான் கேக்குறேன். அவன் அது மட்டும் 1990ல கிடையாது, அதில் யாரு காமிக்கல. வேலை செய்யலன்னு கேக்குறேன் நான். அதை மட்டும் காமிக்கல. என்ன அதை மட்டும் காமிக்கல. நான் ஒண்ணு கேட்டா அது தாண்டி அது போயிடுறதா? இல்ல அப்படியா? அதை மட்டும் அவன் காமிக்கல. அவன் வந்து இல்ல பிரிவிலேஜ், நான் என்ன பிரிவிலேஜ் குழந்தையா? நானு பிரிவிலேஜா வாழ்ந்துட்டு உனக்கு இருந்தா நானு? தெரியாது. இல்ல எல்லா ராபின்சன் வாழ்ந்துட்டு ஒதுக்கப்பட்டமும் இருந்தானா? இல்ல ரொம்ப ஐயப்பன் வாழ்ந்துட்டு அதுதாங்க இருந்தானா? சொல்றேன். இல்ல நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க. பிற்படுத்தப்பட்டோர் இல்லங்க, இல்ல நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க. யாருங்க பிரிவிலேஜா யாருங்க வாழ்ந்துகிட்டு இருந்தா? கிழிஞ்ச டவுசர் போட்டுதாங்க அதுதான் ஸ்கூலுக்கு கார்த்தி போனேன் நானு. கேக்குறேன். அதுதான் அப்படிதாங்க வாழ்ந்துருக்கேன் நானு. பிரிவிலேஜ் கம்யூனிட்டினா என்னன்னு சைக்கிள் கிடையாதுங்க, நடந்தாங்க போயிருக்கோம். நான் பிரிவிலேஜ்னா என்னன்னு சொல்றேன். பிரிவிலேஜுக்கு கம்யூனிட்டியே கிடையாதுயா. நான் சொல்றேன் அது பணம் இருந்தா எவனாலும் இருக்க முடியும். பணம் இல்லாம கிராமத்துல எல்லாம் கஷ்டப்பட்டவங்க, கூலி வேலை பார்த்தவங்க, மாடு மேய்ச்சவங்க எல்லாம் இருக்காங்களே. நான் சொல்றேன் பிரிவிலேஜ்னா என்ன தெரியுமா? என்னைக்காவது உன் முன்னாடி உங்க அப்பாவை எவனா ஒருத்தடே இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு பாத்திருக்கியா? இங்க வா, இங்க உட்காரு, இந்த படத்தை பத்தி பேசுறோமா இல்ல இந்த படத்தை பத்தி பேசுறோமா? நீங்க சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒண்ணு பேசுறீங்களா? நான் ரொம்ப சிம்பிளா இருங்க, இந்த படத்தை பத்தி பேசுறோமா இல்ல வேற ஏதாவது சம்பந்தம் இல்லாம பேசுறோமா? நான் கேக்குறது இல்லங்க, நான் கேக்குறது இருங்க, நான் கேட்டது இருங்க, நான் கேட்டது இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நான் கேட்டது இந்த படத்தை பத்தி பேசுறோமா இல்ல சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒண்ணு பேசுறோமா? அதுக்கு தான் பதில் சொல்றேன். என்னன்னா நான் பிரிவிலேஜே இல்லன்றேன் நானு. இல்ல பிரசாந்த் ப்ரோ, அவருக்கு ஒரே ஒரு சொல்லிக்கிறேன். அதாவது நீங்க சொல்றீங்க யார்தான் இங்க கஷ்டப்படாம இருந்தா, ஏன் நீ கஷ்டப்பட்ட மாதிரி எடுக்கிறேன்னா, அவரு கஷ்டப்பட்டுட்டாருன்றதுக்கு அவர் எடுக்கல. இந்த மாதிரி கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் தான் அதை எடுக்கிறாரு.
ஐயோ ஹரிஷ், இங்க பாருங்க, எப்பயுமே இந்த மாதிரி விக்டிம் கார்டு ப்ளே பண்ணாதீங்க. இந்த ஏங்க கேள்விலாம் நான் கேட்கவே ஏங்க இல்லை. நான் இது கேட்காத நீங்க தாங்க கேள்வி நீங்க கேட்ட மாதிரி கார்த்திகை சொல்லாதீங்க. கேட்டேன், அதனால தான் நான் மேல வந்தேன். சரியா? ஏன் வலிகளை மட்டுமே ஏங்க எடுக்கிறாருன்னு கேட்டீங்க. 1990 ஐயோ ராஜா, நான் அதை கேட்கவே இல்லை ராஜா. நீங்க எடுங்க ராஜா, தாராளமா எடுங்க. இன்னும் 100 படம் எடுங்க, நான் கேட்கல. சரியா? நீங்க அந்த மாதிரி காட்டணும் உங்க சமுதாயத்துக்கு. ஒரு படத்தை எடுத்து நான் அவங்களோட வழியை காட்டணும்னு நினைச்சா அந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? இன்னைக்கு ஒரு படத்தை எடுங்கன்றேன். எப்ப பார்த்தாலும் 1980, 1990, 75, 37, 47 அப்படின்னு எங்க பழசுலயே போயிட்டு இருக்கீங்களே. இங்க இருக்க பிரச்சனை உங்களுக்கு இன்னைக்கும் பிரச்சனை இருக்குன்றீங்க. கேட்டா அந்த பிரச்சனை இன்னைக்கு பிரச்சனை இருக்காம எப்ப எப்படி ஒரு பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே 2000 வருஷம் பிரச்சனையே உட்காந்துட்டு நீங்க எப்படி ஒரு 100 வருஷத்துல முடியும்? அது முடியும், அது அப்படி டிசைட் பண்ணுறதுதான் கேள்வி. இப்ப 2000 வருஷம் பிரச்சனையை எடுத்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆமாங்க, வருஷம் ஆகும் 2000 வருஷம் உங்களுக்கு? பிரச்சனை நீங்க எப்படி ஒரு சுதந்திரம் கிடைச்சு ஒரு 76 வருஷத்துல நீங்க எப்படி டிசைட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல அதுதான் பேட்ரியாட்டிக் எனக்கு மூவிலாம் எடுத்து உங்களுக்கு செலிப்ரேட் புரியுதாங்க? பண்றோம்ல. நான் கேட்கறது இல்லைங்க. நான் இல்ல அவங்க கேட்கறதுக்கு ஓப்பனா சொல்லிட்டாங்க, ஏங்க, நான் வந்து இது ஐயோ, பேசதான்ட்டு சம்பந்த சொல்லிட்டாங்க. அதுதாங்க சொல்றேன். ஏங்க இந்த பிரச்சனை முடியலன்றீங்க, இருக்குன்றீங்க. இது எப்படி இருக்குன்னா இவ்வளவு எப்ப சீக்கிரத்துல பார்த்தாலும் முடிஞ்சு ஏங்க பீரியடுக்குள்ளேயே இருக்கீங்க. இப்ப இருக்க பிரச்சனை எடுங்கன்னா இப்ப அதை எடுக்க அது மாட்டேன் எங்க இருந்து அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றீங்களா? என்ன சொன்னாதானே காரணம்? இப்ப நீங்க நிகழ்காலத்துல வர முடியும். நீங்க ஐயோ, அது எனக்கு புரிஞ்சிருச்சு, அது தெரிஞ்சு போச்சு, தெளிஞ்சிருச்சு. ஓகே, உங்களுக்கு இப்ப அந்த தெளிவு எடுங்க. இருக்கலாம் கார்த்தி, உனக்கு எல்லாருக்குமே புரியுது. அந்த தெளிவு இருக்கும். பொதுஜனத்துக்கு சொல்லணும்ல. ஒரு பொதுஜனத்துக்கு 19 ரூபாய் வந்து ஒருத்தர் ஒரு பாமர 2020 மக்களுக்கு புரியணும். 2020 இப்போ அவங்க வந்து விக்டிமா இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது அதை சொல்றதுக்கு. அதனால அவங்க சொல்றது என்ன தப்பு? உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் சொல்ல போறீங்க நாளைக்கு. இல்ல நீங்க படம் ஏங்க நான் தப்பே சொல்லலைங்க. உங்களுக்கு புரியுதாங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இல்ல ஏதாவது என்ன சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் இந்த தப்பே சொல்லலைங்க. 100 படம் எடுங்க, யாரு வேணாம்னாங்க. இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றீங்க. இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையை படமா நான் எடுங்கன்னா சொல்லிட்டேன், அது எடுக்க ஆல்ரெடி மாட்டேன்றீங்களே யாரும். புரிஞ்சிருச்சு. அது எல்லாருக்குமே போய் சேர்க்கணும்ன்றதுதான் எங்களோட ஆசையும். கார்த்தி நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். பிரசாந்த் ப்ரோ, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ, நான் வந்து அவங்க படம் எடுக்கிறத பத்தி பிரச்சனையே இல்லை. நான் ம். சொன்ன மாதிரி என்னன்னா, அவங்க எப்ப பேசினாலும் அதே ரொம்ப அவங்க வலி பேசுறேன் எப்ப பார்த்தாலும் எலோ பேசிட்டே இருப்பாங்க. பாத்தீங்களா, ஒரு மாதிரி டிப்ரெஷன்லயே இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்கு. அதுதான் வந்து எப்பயுமே ஏன் அவங்க நான் ஒடுக்கப்பட்ட, அவங்களுக்கு வந்து நிறைய வழி இருக்கு, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. எல்லாம் அவங்க ப்ரோ நீங்க வாழ்க்கையில ப்ரோ என்னைக்குமே சந்தோஷமே ப்ரோ பண்ணிருக்க மாட்டாங்களா? ப்ரோ அதை அவங்க ஷேர் பண்ணவே அதிமுகவோட மாட்டாங்களா? சப்போர்ட்டர் தானே நீங்க? ஆ? அதிமுகவோட சப்போர்ட்டர் தானே நீங்க? சரி, அது இருக்கட்டும். அவங்க இல்ல இருங்க நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். அதிமுகவோட சப்போர்ட்டர் தானே அந்த எடப்பாடி அவர் போட்டோல? சொல்லுங்க ஜி, சொல்லுங்க. கரெக்டா? வழி எல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் ஏன் வந்து நாம அவங்களுக்கு வந்து அந்த சில சலுகைகளை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா ஏன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம்? ஏன் அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி, நம்மளை விட்டுருங்க, நமக்கு தான் பெரிய அறிவுகள் இல்லை, ஒரு தமிழகத்தை ஆண்ட ஒரு அரசியல் கட்சி ஏன் முதல்ல வந்து ஒடுக்கப்பட்டவருக்காண்டி எப்பவுமே முன்னாடி நின்று வாய்ஸ் தருது? ஏன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு எதுவுமே பண்ணல, வர வேண்டிய சலுகை எதுவுமே உங்களுக்கு கொடுத்தது இல்ல, கவர்மெண்ட்ல ஏன்னா எதுவுமே பண்றது எந்த இல்ல. கட்சிங்க கொடுக்கல? இந்தியால எந்த கட்சி கொடுக்கல? இல்ல எந்த கட்சி கொடுத்தானா அது போய் சேர்ற மாட்டேங்குது. அதனால ஒரு 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 அந்த கேஷ் நீங்க பேஸ் இப்ப அவங்களுக்கு சேர கார்த்தி மாட்டேங்குது. நிறைய ஒரு எல்லாத்துலயும் வேலையில வர எல்லாத்தையும் எடுக்க கொடுக்குறாங்க. ஒரே பதில் மட்டும் சொல்லிக்கிறியா ப்ளீஸ்யா? என்னன்னா கார்த்திக்கு, இப்போ எல்லாமே மாறி இருந்துச்சு, எல்லாமே சமநிலை வந்துருச்சு அப்படின்னா எந்த கட்சியுமே அந்த நியாயமே பேசாத. எதுக்கு ஒடுக்கப்பட்டவரை பத்தி உட்காந்து பேசிட்டு எதுக்கு கொண்டு போயிட்டு வந்து நான் தான் வரலன்னு நானே ஒத்துக்கிறேனே. எதுக்கு ஏங்க நான் தான் வரலன்னு ஒத்துக்கிறேங்க. கார்த்திகை பேசுறியா? இந்த கார்த்திகிட்ட அதிமுக கார்த்திகிட்ட பேசிட்டு இருக்கேன். அதுதான் கார்த்திகே. இப்போ என்னன்னா இப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை, இன்னைக்கு வரைக்கும் அந்த சாப்பாட்டு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அரசாங்கங்கள் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா அவங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதுல சில பேருக்கு எரிச்சல் இருக்கும், சில பேர் சும்மா உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெகுலர் டயலாக பேசுவான். ஆனா உண்மை என்னன்னா, நான் திருப்பியும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரிவிலேஜ்னா என்ன தெரியுங்களா? வறுமையில் இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாருமே வறுமையில் இருந்தோம், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த வறுமையிலும் பாகுபாடு இருக்குல்ல, அந்த ஒரு சாதியை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த வறுமையிலும் தமிழர்ல பாகுபாடு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாதி இருக்கா, ஒரு பெரிய ஜாதி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதே பையன் வந்து கீழே வந்து ஒரு ஃபீல்டில் வந்து வேலை செஞ்சாருன்னா அவங்க அப்பாவை வந்து மதிப்பு இல்லாமல் கூப்பிட மாட்டாங்க. எங்கள் பையன் வேலை செஞ்சாங்க கூட்டிகிட்டு போகன்னு சொல்லி சம்பளம் தருவான். நீங்கள் அதுவே ஒரு ஒடுக்கப்பட்ட சாதின்னு வச்சுங்களேன், கூப்பிட்டே இங்கே வாடா. ஏன்னா நான் அதை கண்ணில் பார்த்துருக்கேன், நான் மற்றவனெலாம் விட்டுருங்க, நான் இன்னைக்கு கண்ணில் பார்க்குறது, டே இங்கே வாடா சின்ன, இங்கே வாடா இந்தா. அந்த பையன் அந்த பையன் அங்கே நின்றுருப்பான், அந்த 10வது 11வது படிக்கிற பையன் நின்றுருப்பான். அவங்க அப்பாவுக்கு வந்து வயசு நம்ம
50 55 வயசாயிருக்கும். சிலவங்களுக்குலாம் நம்ம தாத்தா வயசாயிருக்கும். அவனை ஏன் வாடா போடான்னு ஒருத்தனை எது கூப்பிட வைக்குது? ஜாதி தான் கூப்பிட வைக்குது. வேற எது கூப்பிட வைக்குது? அவன் வந்து சரியா இவனோட ஜாதி அவனா இருந்தா அவன் கூப்பிட மாட்டான். என்னங்கன்னு தான் கூப்பிடுவான். அவன் ஏழையாவே இருந்தாலும் என்னங்கன்னு தான் கூப்பிடுவான். கல்யாணத்துக்கு வரும்போது வாங்கன்னு தான் கூப்பிடுவான். அப்ப எது கூப்பிட வைக்குது? ஜாதி தான் கூப்பிட வைக்குது. அப்ப இதெல்லாம் இன்னும் ப்ரிவிலேஜ் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்க. இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்க. இது நமக்கு தெரியல அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காண்டி வந்து இல்ல மறைஞ்சிருச்சு, எல்லாம் சமமாயிட்டாங்க. எங்க சமமானாங்க? இல்ல எல்லாம் சமமானாங்க யாரா சொன்னாங்களா? இப்போ இல்லங்க சொன்னீங்களா? ராபின்சன், இன்னைக்கு வரைக்கும் சமமாங்க. தலைவர் தருண், விக்னேஷ், கார்த்திக் யாரா சொன்னீங்களா? எல்லாரும் சமமாயிட்டு யாரா சொன்னீங்க? ஐயப்ப நீயே சொன்னீங்க? ப்ரோ அப்படிலாம் சொல்லல ப்ரோ. ஒரு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா 24 மணி நேரமா அதையே பேசிட்டு இருந்த ஒரு அவர்ஷன் வரல. 24 மணி நேரம் யாரு பேசுறாங்க? இல்ல பிரசாந்த் ப்ரோ இப்ப வந்து வெற்றிமாறன் வந்து அசுரன் எடுக்கிறாரு ப்ரோ. அந்த நிலம் எல்லாம் இது பண்றாங்க. அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில ஒரு பாயிண்ட் சொல்றாரு, படிப்பை படி சொல்லிட்டு அதோட முடிக்கிறாரு. அந்த சூழ்நிலையிலிருந்து வரவங்க படிக்கிற மெயினா பண்ணி அவங்க படிச்சுட்டு போயிடுறாங்க. பட் அந்த சூழ்நிலை இருக்கிறவங்களையும் நீங்க அதே ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றதுதான் எனக்கு தெரிஞ்சு கார்த்தி மெட்ராஸ் படத்துல கடைசியா என்ன முடிச்சிருப்பாரு? இல்ல மெட்ராஸ் படத்தை சொல்ல வரல நம்ம. என்ன அதுதான் எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன் சொல்லுங்க? இல்ல நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் ஜி. நீங்க வலிய வந்து சொல்றீங்க. மெட்ராஸ் படம் மாமன்னன்லாம் வந்து சமகால அரசியல காட்டினாங்க. இன்னைக்கு இருக்க பிரச்சனையை காட்டின படம் சரியா? மாமன்னன் இப்ப இருக்க எம்எல்ஏவே இருந்தா கூட நீ வந்து ஷெட்யூல் காஸ்டா இருந்துச்சுன்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, உன்னை எவனும் உட்கார வைக்க மாட்டான் அப்படின்றத காட்டின படம் மாமன்னன். ஆமா, மெட்ராஸ் படத்துல நீங்க என்னதான் பண்ணாலும் அந்த ஏரியாவில் இருக்கும்போது உங்க கூட இருக்கவங்க உங்களுக்கு ஆப்பிடிப்பான், அரசியலுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஓட்ட மட்டும் தான் யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு காட்டுறாங்க. ஓகே, அதுதான் நானும் சொல்றேன். அந்த மாதிரி படம் எடுத்தா நான் அந்த மாதிரி எடுங்கன்னு இந்த மாதிரி எடுங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி எடுங்கன்னு நான் சொல்றேன். அவரு மாத்தி தானே எடுக்கிறாரு. மாரி செல்வராஜ் எடுத்ததே 3 நாள் கூட தான். அதுலயே நமக்கு டென்ஷன் ஆகுதுங்கறேன். நான் படத்தை பத்தியே பேசல. நான் ஆஃப் கேமரால பேசுறத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். மறுபடியும் நான் படத்தை பத்தி நான் கம்ப்ளீட்டா ப்ரோ இங்க பாருங்க கார்த்திக் ப்ரோ, சிம்பிள். அவங்க வந்து இந்த பிளாட்ஃபார்மை அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அத வந்து எல்லா படத்துக்கும் முன்னாடி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் இந்த படம் இப்படிதான் இருக்கும், அடுத்த படமும் இப்படிதான் இருக்கும்ன்றது சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இதுக்கு மேல என்ன சொல்லணும்? அவங்க அஜெண்டாவை மறைக்கவே இல்லையாங்க. அவங்க எதுவும் வந்து சுத்தி வளைச்சு எதுவும் பேசவே இல்லையே. நான் என்னோட ஒடுக்கப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு தான் நான் இங்க படம் எடுக்கவே வந்திருக்குன்னு சொல்லிட்டு தானே உள்ள வந்து களத்துல இறங்குறாங்க. அதுல அவங்க எவ்வளவு எதிர்ப்புகளை சந்திக்கிறாங்க, அதுதானே உண்மை. ஒன்னும் தப்பு இல்லையா? அவன் வந்து மோட்டிவ் வந்து எங்கேயுமே வந்து மறைச்சு பேசவே இல்லைங்களே. யாரையுமே தப்பா சொல்லலையா அவங்க? நான் வந்து கமர்ஷியல் படம் எடுக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. நான் வந்து கருத்தா நான் அனுபவிச்ச வழியை கொண்டு வந்து நான் பிரசன்ட் பண்றேங்கிறதான மாரி செல்வராஜுடைய கருத்தா இருக்குது. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு படம் எடுக்கலாம், 2 படம் எடுக்கலாம் ப்ரோ. எல்லா படத்திலும் ஒதுக்குனாங்க எல்லாரும் பிடிக்கலன்னா பாக்காதீங்க. இல்ல ப்ரோ, தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம ஒதுக்கவும் படல, பிதுக்கவும் படல. அதனால நமக்கு அந்த வழி தெரியாது. நம்ம அசால்ட்டா சொல்லுவோம். நம்ம கஷ்டம் வேறீங்க, ஜாதியால் ஒதுக்கப்படுறது வேறீங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க பிராக்டிகலா எவ்வளவு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க கிடக்குறான் சரி பையன் எவ்வளவு பேர் பேசியிருப்பானுங்க. இதெல்லாம் பேசுறது இல்லைங்களா? நாம வந்து படிக்கிற காலத்துல எல்லாம் சமகாலமா தான் இருந்தோம். எதுக்குங்க இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் வந்து அதுக்கு சலுகைகள் தருது? சலுகை தருது, அது என்ன பண்ண முடியுங்க? அது அப்படி இல்லங்க. அப்படி இல்லன்னா எதுக்கு ரஜினி சாரே போய் ஒரு ரஞ்சித்தை போய் கைப்பிடிச்சு தூக்கி விடுறாரு? இருக்கிறதால பிரச்சனை இருக்கிறனாலதான் ஏன் ரஜினி சார் போய் அடுத்தது வந்து மாரி செல்வராஜ் கூட வந்து படம் நடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியுங்க இந்த பிரச்சனை இருக்குது, நான் போய் ரெப்ரசென்ட் பண்ணா இன்னும் பெருசா மக்கள் கிட்ட போய் சேருன்னு தான் போய் பார்ட்னர் பண்றாரு. இல்லைங்க, ரஜினி சார் திட்டுறதுக்கு மட்டும் நம்மளுக்கு கோவம் வந்துருது. ரஜினி சார் போய் காலில் விழுந்தாரு, அது ஏத்துக்கிறீங்களா? ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு குதிக்கிறீங்க, அப்ப ஏத்துக்கிறீங்களா? நீங்க
அப்ப ஏத்துக்கிறீங்களா? அவருக்கு விருப்பப்பட்டவரு, அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் யோகி அப்படின்னு சொல்லி அது ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்க மாட்டீங்கல்ல. நாங்க எல்லாத்துக்குமே ஏத்துக்க வேணாங்க, தனிப்பட்ட ரஜினி விமர்சனம் ஃபேன்ஸ் இருக்குல்ல. ஏத்துக்கலாம்னு அப்புறம் என்ன? சொல்றாரு. அப்படி கிடையாதுங்க. என்னங்க சும்மா இதெல்லாம் ஒரு பேச்சா? அவரு ரஜினி லால் ஃபேனா சலாம் இருக்கவே நடிக்கிறாரு. கேக்குறாரு. ஏன்னா இப்ப அது ஏத்துக்கிறீங்களா இல்ல நீங்க? அவரு லால் சலாம் நடிச்சாரு, அவர் ஏத்துக்கிறீங்களா அவர் நீங்க? என்ன சொன்னாருன்னா ஒதுக்குறாங்க. அவர் சினிமா தூத்துக்குடியில வேற, பேசின பத்தி நீங்க பர்சனல் ஏத்துக்க லைஃப் போறீங்களா? வேறப்பா. அவரு அதுல இது என்னப்பா அது? திருப்பி திருப்பி உங்களுக்கு விருப்பப்பட்டதை இல்லைங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டதை இல்லைங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டதை ரஜினிகாந்த் வந்து பேசினா அது ஏத்துக்குவேன். இல்லைன்னா ரஜினிகாந்த் ஏங்க ரஜினி சார் ஏங்க போய் வந்து தூக்கி ஒண்ணா அப்படி பேசுறீங்க? நான் அதை சொல்றேன். அவர் என்னமோ ஜென்ரலா இருக்கிறதுக்கும் அப்ப ஃபேனா ரஜினிகாந்த் இருக்கிறத ஏத்துக்கிறதா சொல்றாரு. எல்லாத்தையும் ஏத்துக்க முடியுமா உங்களால? ஃபேன் ஏத்துக்கலாங்க, அதான் கேக்குறாரு. நான் ஏத்துக்கணும் அவசியம் கிடையாது. எனக்கு ரஜினியே பிடிக்கும். ஆனா அந்த மாதிரி பாக்குறீங்களான்னு கேக்குறேன். அந்த மாதிரி பாக்குறீங்களா? பிரசாந்த் ப்ரோ, நீங்க ஏதாவது சொல்லுங்க. ஒண்ணு வந்து காலா இது படம் ஏன் வந்து பண்ணாங்க, நீங்க அது என்ன ஏன் பண்ணாங்கன்னு பாக்குறீங்களான்னு? என்னங்க காலா? காலா ஒண்ணு ரஜினி இப்ப சொல்ற மாதிரியும் ரஜினி மாதிரி இருக்காது, பாதி ரஞ்சித் மாதிரி இருக்காது. உங்களுக்கே இது ஒரு ஒரு ஆக்சுவல் ரஜினி ஃபேனாலே அதை அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல. ரஜினி இல்ல ரஞ்சித் படம் அட்டகாசமான படங்க காலா. என்ன என்ன காலா பிரச்சனை? எனக்கு என்னோட ஃபேவரட். ரஞ்சித்தோட ஆமா, கிராஃப்ட் ஒரு இல்லைங்க, நல்ல கிராஃப்ட் கமர்ஷியலா காலா. கமர்ஷியலா அது போலீங்க. அதுக்காண்டி அது அட்டகாசமான படங்க அது. நில அரசியல பேசின எல்லா இல்ல இப்ப படத்தையுமே எனக்கு வந்து காலா பிடிக்கலைங்க, படமா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. என்னன்னா அதனால நான் ரஜினி அததான் சொல்ல முடியும். வந்து அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு 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 ஜென்ரலான ஒரு ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதுதான். நீங்க அதை வந்து நீங்க இதா இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல அது ஆமாங்க. எல்லாரும் அக்செப்ட் எங்களுக்கு பண்ணுவாங்களான்னு. எனக்கு பொலிட்டிக்கல் தெரியும், அது என்ன அரசியல், அந்த நில அரசியல் எப்படி வந்து ஆதிக்கத்தை செலுத்துவாங்கன்றது எல்லாருமே எங்க இப்ப டக்குன்னு கார்த்திலாம் வந்து கேக்குறான் பாருங்க, ஐயோ இப்படிலாம் பேசிட்டு நீங்க போயிட்டு டக்குன்னு காலில் விழுந்துட்டீங்களே, நீங்க பேசுறது ஒண்ணு படம் ஒண்ணுன்னு ஏங்க. சொல்றாங்க. எனக்கு அவர் மேல ரஞ்சித் மேல எனக்கு பல அவரு வந்து அம்பேத்கர் அரைவயமா படத்தை வந்து பேசுறதுதான் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஓகேவா? அது வந்து நிறைய விஷயம் இருக்கு. ஆனா அவர் பேசுற ஒரு படத்துல ஒரு விஷயம் காட்டுறது ஓகே தான், அது ஃபைன் தான், அது பேச வேண்டியது. அதை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அது அவங்க அதுக்காகவே அப்படி உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. அது எடுக்கவே கூடாதுன்னு சொல்றதுதான் இங்க தப்பு. ஓகே, அது சில பேரை ஹர்ட் பண்ணதான் செய்யும். பட் அது வேற வழியே கிடையாது. இன்னும் நிறைய பேர் எடுக்கதான் செய்யும். தலித்தே கிடையாதுங்க, எனக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு தான். இல்லைங்க, இது ப்ரோ ஃபர்ஸ்ட் சபா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். இந்த மாதிரி சொல்றதே தவறு ஆக்சுவலா. இல்ல நீங்க ஒன்னும் ரெஜிஸ்டர் பண்ணனும் அவசியம் கிடையாது. இல்ல ஹரிஷ், இப்ப ஒருத்தன் கமெண்ட் பண்ணிருக்காங்க, மென்ஷன் பண்ணி, அதுதான் சொல்றேன். இல்ல அவனுங்களுக்குலாம் கண்டுக்காதீங்க நாய்ங்கள. டிஎம் பண்ணிருங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. ஆமா ஆமா, அது ஏன்னா அது இன்னும் மாறணுங்க. இன்னும் நிறைய படம் வரணுங்க. இன்னும் நிறைய பேர் எடுக்கணும். எடுக்கதாங்க எல்லாமே இப்படி மாறுது, ஜாதி எல்லாம் வருது. அதெல்லாம் ஒண்ணாக தலைவா, அதெல்லாம் மாற்றம் வந்துடும் தலைவா, அதெல்லாம் மாற்றம் வந்துடும். பிரசாந்த் அதுக்கு முன்னாடி கிடையாதுங்க. எல்லாம் இப்ப இது மாதிரி டைரக்டர் வந்துதான் இப்ப இது மாதிரி ஆகுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல தெரியும். உண்மை அதுதான். முன்னெல்லாம் அப்பெல்லாம் கேவலம்லாம் இல்லங்க. யாரும் அப்பெல்லாம் நாங்கெல்லாம் அந்த காலத்துல கேவலமா இருந்து அதெல்லாம் பெரிய மனுஷனுக்குள்ள இருந்துக்கலாம். ஆனா சின்ன பசங்களுக்குள்ள யாருமே கிடையாது. டீ ஊத்திட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு என்னன்னா வெளியில பேசுனா நான் சொல்றது இல்ல தலைவர் ரஜினிகாந்த் மாரி செல்வராஜ் சேர்றதே எனக்குலாம் வேண்டாம் தான் சொல்ல வர. அவரு நல்லா போயிட்டு இருக்காரு கமர்ஷியல்ல, எதுக்கு பண்ணணும்? அது மாதிரி பண்ணா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஃபயர் விடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஃபயர் விடுவீங்களா? அவங்க எங்கேயா அனௌன்ஸ் பண்ணாங்க, நீ வந்த படத்தையும் பார்க்க மாட்ட, வராத படத்தையும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. யாரையா மாரி செல்வராஜன் சேர போறாருன்னு சொல்றாங்க. சேர்ந்தானா நீங்க என்ன பண்ணுவீங்க? அக்செப்ட் பண்ணீங்களா இல்ல என்ன பண்ணுவீங்க? அக்செப்ட் பண்றதுக்கு இல்லங்க, அது தலைவர் எந்த படம் நடிச்சாலும் எந்த டைரக்டர் நடிச்சாலும் அது கொண்டாடுவாங்க, அது வேற விஷயம். சரிங்களா? அது வேற. அவ்வளவுதான், விட்டுருங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும்? அந்த படம் வரும்போது ஒண்ணு இல்ல, தலைவர் வாழையில் நடிச்சிருந்தாருன்னா சரியா போயிருக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சு. இல்ல அவ்வளவுதான், நடிச்சிருந்தாருன்னா நான் இந்த பக்கம் போயிருப்பேன். நான் அவரு சைடு நான் போயிருப்பேன். அப்படிலாம் சைடுல அடிக்க மாட்டோம். இப்படி நீங்க சொல்றதுக்காக தான் சொல்றேன் நான். தலைவா இல்ல, நீங்க சொல்றது ஓகேங்க. அந்த பிரச்சனை இருக்குங்க, அந்த சமுதாய பிரச்சனை இருக்குங்க. இன்னும் நிறைய சமுதாய பிரச்சனை இருக்குங்க. நீ சொன்ன மாதிரி அப்போதைக்கெல்லாம் டீ ஒரு கிளாஸ்ல வேற கிளாஸ்ல மாத்தி கொடுத்தாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அப்போ உள்ள வந்து போற டைம்ல ஒன்னு சொன்னா ரஞ்சித் அந்த தீண்டாமை இன்னும் டீ கிளாஸ் கப்புல வந்ததும் தீண்டாமைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்ல அந்த டைம்ல இந்த நாட்டாமை, சின்ன கவுண்டர் இந்த மாதிரி படம் எல்லாம் வரும்போது யாருமே பொங்கவே இல்லை. அப்படியே அமைதியா எல்லாம் கொண்டாடினாங்களே எல்லாரும். பரவாயில்ல, ரஞ்சித் பேசினாலும் மாறா பேசுறாங்க. இல்ல ராபின்சன், நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க.
அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி சோஷியல் ஃபாரம்ஸ் டிஸ்கஸ் பண்ண இல்லை, அதெல்லாம் கொண்டாடவெல்லாம் இல்லை. அன்னைக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வாய்ஸே கிடையாது. அப்படி அதான் நான் கீழே சொல்றேன். இப்போ இல்ல என்னன்னா ரஞ்சித் பேசினா அவங்க கோவம் வருதுன்னா, இப்போ ஆக்சுவலா இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, வயசானவங்க கூட டா போட்டு கூப்பிட்டாலும் அவங்க வருவாங்க. ஆக்சுவலா அவங்க மைண்ட் செட்லயே செட் ஆயிட்டாங்க. அப்படி கூட்டாலும் பரவாயில்ல, நமக்கு வேலை முக்கியம், காசு தராங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களே வந்து மாறணும். ஃபர்ஸ்ட் என்ன டா போட்டு கூப்பிடக்கூடாதுன்னு அவங்க சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இவங்க இல்ல ஸ்டேஜ்ல போய் மாறுது, இப்படி சொல்றாங்க. இல்ல நீ ஏன்டா மாறுது. கூப்பிட்டா அக்செப்ட் பண்ணிக்கிற அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அந்த பரியரும் பெருமாள் படத்துல கூட ஒரு டைலாக் இருக்கும். நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டு இருந்தாக்கா அவன் நம்மள இப்படிதான்டா இருப்பானுங்க, அவனுங்கள்ட்ட நம்ம போய் சாப்பாட்டுக்கு நிக்கிறனால தான் இந்த பிரச்சனை வருதுன்ற மாதிரி பேசிருப்பாங்க. அவங்க வந்து அந்த அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, நீ கீழே இருக்கன்ற அக்செப்டன்ஸை உடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஏறி அடிக்கிறாங்க. அதுவும் ஆமா, பண்ணக்கூடாது, மாறிடுச்சுன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம். கரெக்ட் கரெக்ட். இல்ல அது மாறலைங்கிறது வந்து இல்லைங்க எனக்கு ஒன்று இருக்கு. என்னங்க கரெக்டு பண்ணக்கூடாது, இது மாறிடுச்சு, இது சமமாயிடுச்சு அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கும் கரெக்டா நீங்க சொல்றீங்க. இது என்ன மாதிரி வியாதின்னு எனக்கு தெரியல சீரியஸா. எங்க உங்களுக்காகவா சொல்றாங்க? அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு சொல்றாங்க. திருப்பி என்ன சொல்றேன். என்ன மேட்டர்னா ஒரு 2000 வருஷம் மாற்ற நீங்க ஒரு இப்ப இங்க 75 பேசுறதுதான் பதில் பேசணும். இல்ல யாரோ சொன்னதுக்கு வந்து இங்க பதில் பேச முடியாது. சரியா? இங்க யாரா சொன்னாங்களா சமமாயிடுச்சு, மாறிடுச்சு, சரியாயிடுச்சு அப்படின்னு யாரா சொன்னாங்க? கிடையாது. ஆனா நீங்க ஆரம்பத்துல இருந்து ரெண்டு இல்லைங்க, ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்றீங்க? இது மாறிச்சு நீங்களா சொல்றீங்க. மாறிச்சு நாங்க சொல்லவே இல்லையே. ஆனா நீங்க என்னன்னா திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க. பைத்தியம் மாதிரி வியாதி பிடிச்ச மாதிரி அதையே பேசிட்டு இருக்கீங்க. வியாதி எல்லாம் பிடிக்கலைங்க, யாருக்கும் வியாதி பிடிக்கலைங்க. அப்படி எல்லாம் யாருக்கும் வியாதி பிடிக்கல, அதெல்லாம் யாருக்கும் வியாதி பிடிக்கல. இல்லைங்க உங்க சொல்றேங்க, பேசுறவங்கள சொல்றேங்க. அப்படி யாருமே பேசலைங்க, அந்த மாதிரி யாருமே பேசல. அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து தாங்க இருக்கோம் ஒரு படத்துக்கும். சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் வலிய மட்டுமே திருப்பி திருப்பி எடுக்கிறாங்கன்றதான் இங்க 2 தடவை 3 பேர் 4 பேர் சொல்லிட்டீங்க. அது ஏன் அதான் நான் சொன்னேன். ஆமாங்க, நீங்க சொன்னீங்க, ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. நான் சொன்னேன் அது படம் எடுக்கிறது கூட பிரச்சனை 2-3 பேர் சொன்னீங்க. பேசுறத பத்தி நான் ஆஃப் கேமரால பேசுறத பத்தி இல்ல எப்பயுமே நான் என்ன சொன்னேன்னா ஆஃப் கேமரால ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, அவரு கடந்து வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. பிரச்சனை என்ன தெரியுமா? இல்ல பிரச்சனையே என்னன்னா இதுதான் பிரச்சனை. உங்ககிட்ட யார் என்ன பேசுறாங்கன்னு தெரியாம எவ்வளோ ஒருத்த பேசுறான்றதுக்காக மொத்தமா கோவம், அவ்வளவுதான். இதுதான் பிரச்சனையா இருக்கு. அவன் சொன்னானா அப்படின்னு என்கிட்ட வந்து நீங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி காட்டிட்டு இருக்கீங்க, நான் சொன்னேன்னு சொல்றீங்க. நான் அந்த படத்தெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லா படத்தையும் தியேட்டர்ல பாக்குறேன், எல்லா படத்தையும் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றேன். இதெல்லாம் இருக்கு. நான் கேட்கறது அந்த பிரச்சனை மாறவே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, ஏன் இன்னைக்கு இருக்க கரண்ட் பிரச்சனையை வந்து பெருசா நீங்க எடுத்து காட்டுறது இல்லை அப்படின்னு கேட்ட கேள்விதான் கேட்டேன். போன படம் ஒண்ணு எடுத்தாரு, இந்த படம் கொஞ்சம் பல எடுக்கிறாருங்க. இதுல என்னங்க பேசியிருக்காரு? இப்பதான் மாமன்னன் எடுத்தாரு, இப்ப அடுத்த படம் இந்த மாதிரி எடுக்கிறாரு. கரண்ட மட்டும் தான் எடுக்கணும்னு இது என்ன ரூல் இருக்கா என்ன? அடுத்த படம் ரஜினி வருவாரு. ஆனா ரஜினி வந்து நடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், தேவர் மகனை பத்தி டிஸ்கஷன் பண்ணாங்களா, அது மாதிரி எஜமான் படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதான் நடக்கும் கண்டிப்பா. ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ அதெல்லாம். நல்லதுங்க, இது மாற்ற வரட்டும். இது ஒன்றும் நெகட்டிவான விஷயங்கள் கிடையாது. ஓகே, அன்னைக்கு ஒரு மைண்ட் செட்ல இந்த சொசைட்டியே வச்சிருந்தாங்க. மாமன்னன் எடுத்தாலுமே இங்க யார் என்ன கேரக்டர் கொண்டாடினாங்கன்ற மைண்ட் செட் தான் இங்க பிரச்சனை. அதுதான் என்ன ப்ரோ, மாமன்னன் எடுத்தாலுமே இங்க சோசியல் மீடியாலையும் சரி எல்லாரும் எந்த கேரக்டர் கொண்டாடினாங்கன்றது அதுதான் இந்த சமூகத்துக்கு இல்லைன்னு சொன்ன. அதான் அது உண்மைதான். ஒரு கட்சியை தூக்கி பிடிச்சிட்டு ஒரு கட்சியை டம்மி ஆக்கிட்டீங்க ஒரு படத்துல. அது ஓகே, அந்த ப்ரொடக்ஷன் மேனர் அப்படி, நடிச்சவங்க அப்படி. ஆமாங்க, நியாயமா இல்லங்க. இல்ல இல்ல இந்த வரலாற்றை மாத்தி மாத்தி சொல்லிட்டு ஏதோ உருட்டிட்டு போவீங்க, நான் கேட்டு இருப்போமா? அவன் கேட்கற கேள்வி கரெக்ட் தானே? அது பண்ணது ஜெயலலிதா தான் பண்ணாங்கன்னு எடுக்க வேண்டியதானே? ஜெயலலிதா பண்ணாங்க, யாருமே சொல்லல ஜெயலலிதா பண்ணன்னு. யாருமே ஜெயலலிதா வந்து தனபால வந்து முன்னாடி வச்சது உண்மைதான். அதே அதிமுக கட்சியில தனபால ஒதுக்கி வச்சது உண்மைதான். யார் அத பண்ணாங்கன்றத பேசலீங்க நீங்க. யார் அத பண்ணா? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த ஆர்டரே இல்லங்க, அந்த ஆர்டர் இல்லங்க, அந்த ஆர்டரே மாத்தி சொல்றீங்க. அதிமுகல தனபால ஒதுக்கி வச்சாங்க, ஜெயலலிதா அதனால முன்னாடி கொண்டு வச்சாங்க. அதான் சொல்றேன். அதான் ஃபர்ஸ்ட் அப்புறம் அந்த கட்சியிலயுமே அதான் நடந்திருக்குது. வேற என்ன, அந்த கட்சியில என்ன
புதுசா ஆனா எல்லாம் சமநீதியா எல்லாம் ஆமா பேசியிருக்காங்கல்ல. அப்படி ப்ரோ இல்லங்க. மாத்துனது தானே அதுதாங்க பெரிய படமே. விஷயம். அது இல்ல நடந்ததுதானங்க. ஆனா அத திமுகல வந்து இப்பயே மாத்துனதே இருக்கேன் ஒரு நான் அது. பாப்பாஜி தானங்க. திமுகல அது இருந்திருக்கு அப்படி அப்படி பேசிட்டு நீங்க இருக்க பார்த்தா மாட்டாரு. இல்ல இல்ல அப்படி திமுகல நீங்க அப்போ இப்பயே இல்ல திமுக இப்பயே வந்து இருக்கு அந்த திமுக மாதிரி. மாத்தாங்களா ப்ரோ? எங்க இல்ல திமுக திமுக இருக்காரு. திமுக இல்ல திமுக எவ்வளவு அந்த இப்பயுமே பேர் மாதிரி வந்து வந்து இருக்கு. ஒரு எம்பியா 50 இருக்கிறாங்க. அதை எதுக்கு பேசுறீங்க? ஒரு 50 ஓப்பனா சொல்றாரு திமுக அந்த மாதிரி பொன்முடி 50 விஷயம் பண்ணிருக்காங்க. ஓசில இப்ப கிடைச்சுதான்னு அதிகமா அவங்க சொல்றாங்க. எடுப்பாங்கல்ல. இந்த ஆமாங்க தலித் தப்பு தாங்க. கேஸ்ட்ல வர்றவங்க எது எல்லாம் எப்படி 50 ஜட்ஜா விஷயமா? வந்தாங்க, தப்பு தான் நாங்க போட்ட பிச்சைன்னு சொல்றாரு. அப்படி ஓப்பனா அந்த சொல்றாரு அது திமுகல. என்ன தப்பு தாங்க. அது நாங்க என்ன அடிச்சோங்க, சொன்னது திமுக கான்டெக்ட் காரங்களே கேளுங்க. அடிச்சாங்க. அது என்ன கான்டெக்ட் கேளுங்க. அது காலுக்கு ஃபுல்லா இல்ல கேட்டுட்டு வாங்க. ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னாரு கேட்டுவாங்க. என்ன ஆர்எஸ் கான்டெக்ட்ங்க? போட்ட இல்ல ஒரு பிச்சைனா நிமிஷம் என்ன அர்த்தம்? அதுக்கு இல்ல என்ன இல்ல அர்த்தங்க? ஒரு நீங்க நிமிஷம் என்னன்னு சொல்லுங்க. மாறா அதை ப்ரோ எப்படி விளக்கம் நான் கொடுப்பீங்க? பேசுறேன் நான் ஏங்க பேசுறேன் அது நான் பேசுறேன் மாறா ப்ரோ. பொன்முடி ஏங்க சொன்ன ஒரு 2 நீங்க நாள்ல மாமன்னன் படம் எடுத்தா அந்த இல்லைங்க அந்த படத்துல என்ன நடந்துச்சோ அது உண்மையா காட்டியிருக்கணும்ல. அதை காட்டுனீங்களா? கார்த்தி ப்ரோ காட்டல சூப்பர் இல்ல. ப்ரோ. நான் ஜெயலலிதா அப்புறம் என்னங்க நீங்க வந்து உண்மையிலே சொல்றேன், மக்கள்கிட்ட பிரச்சனை பேசிட்டு ஜெயலலிதா இருக்கீங்க? கிரெடிட் கொடுத்தாச்சு ஓகேவா. இப்ப அந்த ஒரு ஒரு மாவட்ட செயலாளரா தரல. எதுல கொடுத்தீங்க? டைட்டில் கார்டு ஏதாவது கொடுத்தீங்களா? டைட்டில் கார்டு ஏதாவது கொடுத்தீங்களா? எப்படி கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்? எப்படி புரியலையே. கொடுக்கணும் அதுதான் நீங்க இல்ல சொல்றீங்க. ஏன் கொடுக்கணும்? எனக்கு இதுல புரியல. ஏடிஎம் எனக்கு டைம்ல அவர் எடுக்கணும் அந்த அந்த படம். அவர் கதையை எடுக்கல, ஏங்க நாங்க எடுக்கிறோம். இப்ப ஒரு என்னப்ப? ஆனா சரி சொன்ன கார்த்தி ப்ரோ நான் கான்டெக்ட் அதான் ஒன்று கேக்குறேன். தானே. அந்த மாவட்ட லூசு செயலாளர் பண்ணது யாரு? அதிமுக மாவட்ட செயலாளர் ஏங்க யார் அதை சொல்லுங்க. ஒத்தடிமையா இருக்கிறது இன்னொன்னு பேசி நீங்க வந்தீங்க. சங்கியா கேட்டுட்டு இருக்கிறதுனால என்ன வேணா இருப்பாங்க. பேசுவீங்களா? அது பண்ணது ஆஹ் ஜெயலலிதா. அதுக்கப்புறம் நான் வந்து அதுதான் அவங்க அந்த எடுக்கல, மாவட்ட நாங்க செயலாளர் எடுத்துக்கிட்டோம் எடப்பாடி அப்படின்ட்டு படமா நீங்க பழனிசாமின்னு நான் எடுத்துக்குவ. சொல்லலாம். என்னத்த வேணாலும் எடுத்துக்க. எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்னு சொல்லலாம். இருந்துட்டு போகுது. அது சொல்லிக்கோங்க. சொல்லுங்க, நீங்க அது அதையும் பண்ணது சொல்லுங்க. யாரு? அது சரி பண்ணது யாரு? ஏங்க அதே சேலத்துல ஒரு பையனை அதுதாங்க வந்து கோயிலுக்கு போனதுக்கு வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில ஒருத்தன் வந்து தப்பு தாங்க. அடிச்சான். திமுக காரனா அவனுக்கு என்ன சொல்றேன் ஆச்சு? அவன் என்ன தப்பு கட்சி தாங்க. விட்டு ஏங்க இருக்கானா? கட்சியில இருக்கானா? தப்புன்னு சொல்றது கட்சியில வேறங்க. எடுத்துட்டீங்களா அவனை? அவன் இப்ப என்ன நிலைமையில இருக்கு? திமுக அதுக்கு என்ன அறிக்கை விட்டாங்க? என்ன அந்த போய் மாதிரி விஷயம் பாருங்க போயிட்டு அவங்க என்ன லோக்கல்ல என்ன ஆச்சு? ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, மாவட்ட செயலர் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க போய் பாருங்க. என்னங்க ஆக்ஷன்? ஏங்க என்ன ஆக்ஷன்? ஏங்க என்ன ஒண்ணு ஆக்ஷன் எடுத்தாங்க? இருங்க ஆர்எஸ் பாரதி பேசுவாரு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தில இருந்து ஆர்எஸ் பாரதி வரைக்கும் எல்லாரும் பேசுவாங்க. கொஞ்ச நாள் லைட்டா தட்டி கொடுத்துட்டு வாப்பா திருப்பின்னு சேர்த்துக்கு போறீங்க. இதுதானே நடந்துகிட்டு இருக்கு இவ்வளவு நாள். அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்துட்டீங்க? பதவி நீக்கம் அதுதான் செஞ்சுட்டீங்களா? நடந்துச்சு. அப்ப இப்ப மட்டும் என்ன? அதான் நடந்திருக்கு. வேற என்ன? அரசியல் பேசினா பிரசாந்த் பரத் பறந்துட்டாரு. இல்ல இவங்களுக்கு தேவைன்னு உருட்ட வேண்டியது. அதுதான் கார்த்தி, நாங்க உருட்டிட்டே போறோம். எங்களுக்கு தெரியும் எப்படி அரசியல் பண்ணணும்ட்டு. அது எங்களுக்கு தெரியும். என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்றது எங்களுக்கு தெரியும். அதுதான் சொல்றேன், மக்கள் பார்த்துட்டு தான் ஆரம்பத்துல இருக்காங்க. வரும்போது ரஞ்சித் மாரி செல்வராஜுக்காக பேசிட்டு இருந்தேன். இப்ப வந்து ஆமா, நீங்க திமுக டிஃபன் பேசிட்டு இப்ப இருக்கேன். டைரக்ட் அட்டாக் திமுக பண்ணும்போது நான் திமுக பேசிதானே. அப்ப ஆரம்பத்துல வரும்போது திமுகன்னு சொல்ல வேண்டியதானே? திமுக தான். இப்ப இதுல என்ன இதுதான் நான் டிஎம்கே தானே போட்டிருக்கேன். அந்த வேறதான் மாத்தி கோயிலுக்குள்ள போக விடாததுக்கு அதுக்கு என்ன திமுக என்ன ஆக்ஷன் சொல்லியா நீங்க போய் பாப்போம். பாருங்க லோக்கலா மாறா போய் என்ன எடுத்திருக்காங்க. அவர் இல்ல இப்ப என்ன பதவியில என்ன இருக்காருன்னு இல்ல போய் அவரு பாருங்க. திட்டினது, அவர் அசிங்கமா திட்டினது யாரு அந்த இங்க பையன் கிட்ட யாராவது இங்க அந்த அப்படியே அந்த வீடியோ ஃபுல்லா ட்ரெண்ட் ஆச்சு. இல்ல அதே ரஞ்சித் வந்து திமுக பத்தி பேசின விமர்சனம்னா யாரு? நான் எதுவுமே சொல்லி திமுக ரஞ்சித் தான். நான் ரஞ்சித் எடுத்த படத்தை பத்தி தான் நான் ரஞ்சித் நான் பேசுனது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நான் சொல்றேன். நான் இப்ப நடுவுல பேசணும் சொல்றேன். ரஞ்சித் பேசினா பல அது விஷயம் உனக்கு உடன்பாடு உடன்பாடு இல்ல. கிடையாது. நான் நிறைய ரைட்டு. விஷயம் சொல்றேன். ஏன் என்ன திமுக பத்தி ஏதாவது இல்லாத போல சொல்லிட்டாரா? அவரு பாஜக நடக்கவே பத்தி நடக்காது பேசுனது அவர் சொல்லி சொல்லியிருக்காரு. விட்டாரா? அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? பாஜக அவர் திட்டட்டும், கழிவழி ஊத்துட்டோம். அவரோட உரிமை. அது திட்ட கட்சி ஏத்துக்கிறதெல்லாம் ஏதாவது ஓகே. சொல்றேன். ஆர்எஸ் திமுக ஒத்தி பேசினா இல்லாத போல ஏதாவது சொல்லிட்டாரா? அது நீ ஏத்துக்க என்ன மாட்டேன்னா சொன்னாருன்னு என்ன சொல்லுங்க. ஏத்துக்க மாட்டேன்? எனக்கு தெரியும் நான் என்னத்தை ஏத்துக்கூடாதுன்ட்டு. சரி, இங்க ஒரு இதை வந்து குப்பத்தை வந்து காலி பண்ணி அமுச்சு விட்டீங்களே, அதுக்கு வந்து விமர்சனம் போட்டிருந்தாரு. அதுக்கு என்ன சொல்ல வைக்கணும்? யாருக்கு? இப்ப வந்து ஆம்ஸ்டாங் கொலைக்கு வந்து ஒன்னு சொல்லியிருந்தாரு ரஞ்சித். அதுக்கு என்ன பதில் அவரே தான் சொல்றீங்க சொன்னார். நீங்க? ஆம்ஸ்டாங் வேங்க கரெக்டா வயலை போயிட்டு பத்தி இருக்குன்னு பேசியிருக்காரு. சொல்லியிருக்காரு. இல்ல அது கடைசியா சொன்னது. கரெக்டா அதுக்கு போயிட்டு முன்னாடி சொன்ன போது அவர் என்ன பண்ணீங்க நீங்களா சேர்ந்து? யார் என்ன பண்ணோம்? செலக்டிவ் அம்னீசியா இப்போ மாதிரி ஆக்ஷன் தேவையானதை பறந்துடுறாங்க. ஆக்ஷன் எடுக்கும் போது வேங்க வயலை பத்தி அதை பேசியிருக்காரு. விடுங்க. அதுக்கு என்ன இந்த சொல்லிருக்கீங்க? தங்கலான் படம் ரிவ்யூ கேட்டதும் ராபின்சன் பதுங்கினாரு. அது என்னாச்சு? ஆமா, இவன் படமே பார்க்காம பதுங்கிட்டு இருங்க இருந்தானே. சபாக்கே அதிர்ச்சியா இருக்கும். இவ்வளவு நேரம் பேசின ராபின்சன் டிஎம்கே சப்போர்ட் இவ்வளவு நேரம் அது அகைன்ஸ்டா பேசிக்கிட்டு இருந்தான். இல்ல அவர் ஒண்ணு சொன்னாரு. ரஞ்சித் வந்து ஒரு ரஞ்சித்துக்கு சப்போர்ட் வந்ததுல இருந்து பண்ணுங்க. ஆரம்பத்துல இருந்து மாரி எப்படி செல்வராஜ் ரஞ்சித்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க? ஏங்க எங்களுக்கு இருக்கிறது ஏங்க மாரி செல்வராஜ் ரஞ்சித் மேல இருக்கிறது சின்ன சின்ன விமர்சனம். சரியா? அந்த படம் அவங்க படங்களை வந்து ஏங்க இது எடுக்கிறீங்களே இதையே எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அவ்வளவுதான். ஆனா இவனுங்க அவங்க சொல்லிட்டாங்களே கார்த்தி. அதை அவங்க தாண்டி எடுத்துட்டா உடனே கழுத்தை கடிக்க வருவானுங்க. யாரு இப்ப கடித்தா? இவன் வந்து யாரு கடித்தா? ஆமா, நீங்க 2 ரூபாய்க்கு அப்படி வாங்கி ட்வீட் ஆளுதான் நீ போட்டுட்டு ஏன் இருக்கீங்கல்ல. இவன் 2 ரூபாய்க்கு வாங்கி தான் நீங்க ட்வீட் போட்டுட்டு இருக்கீங்க. படமே பார்க்காம பேசிட்டு இருப்பான்.
அப்படியா? அப்படியா சொல்றாங்க. இப்போ எத்தனை ட்வீட் போட்டு 2 ரூபா பாஜக நீங்க இதெல்லாம் சம்பாதிக்க வேண்டிய கார்த்தி அவசியம் ப்ரோ இருக்கா? நீங்க வேற யாரோ நினைச்சு அவர்கிட்டயே தான் பேசிட்டு இருக்கீங்க. அவரே டிஎம்கே சப்போர்ட் இருந்தானே சொல்லிட்டு சொல்றாரு. நான் தான் நான் எல்லாமே வச்சிருந்தானே இருக்கேன் டிஎம்கேன்ட்டு. இப்போ ஆரம்பத்துல வரும்போது ரஞ்சித் மாறி ஆமாங்க. சிவாஜி இதுல என்ன இப்ப அவங்க படத்தை எடுத்து இப்ப நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க ஓகேவா, ஏன் வழிய மட்டுமே காட்டுறாங்க? அதுதான் ரஞ்சித் வந்து திமுக பத்தி தப்பு இல்லைங்க, பேசுறது இல்ல திமுக பேசிட்டுங்க பத்தி ரஞ்சித் பேசிட்டுங்க தப்பு இல்லை. நான் அது ஏதாவது சொன்னா அது கரெக்டா திமுக இங்க எல்லாருமே கரெக்டா இருக்காங்கன்னு நான் சொன்னேன். தப்பு நடந்தா நீங்க விமர்சனம் வைங்க, அதை நாங்க யாருன்னு விமர்சனம் பண்ணா சரி பண்ண போறாங்க தலைமை பார்த்து. பாஜக மாதிரி இல்ல, அதுதான் பாஜக மாதிரி எல்லா ரவுடி பசங்களும் சேர்த்துக்கிற கட்சி கிடையாதுங்க. அதுதான் சொல்றேன் கட்சி புரிஞ்சுக்கோங்க. போலீஸ் யார்ட்ட இருக்கு? அரசு பண்ண வேண்டியதானே எல்லா ரவுடி பசங்களும். அதான் 32 குண்டாஸ் இருக்கவங்க கட்சியில இருக்காங்க தானே, அது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ காவல்துறை யார்ட்ட இருக்கு? தமிழ்நாடு குண்டாஸ் போட்டு அரெஸ்ட் ஆகி உள்ள போய் வெளில வந்து மொத்தமா அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் உள்ள வச்சிட வேண்டியதானே. குண்டாஸ் போட்டு ஜெயில இருந்து ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்து கட்சியில சேரலாம். இல்ல கார்த்திக் ப்ரோ, ரவுடி பசங்களை பத்தி யார் பேசுறாங்கன்னு பாருங்க. நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, சொல்ல போனா எத்தனை பேரும் சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்க சொல்லுங்க. பட்டியல் அதெல்லாம் வந்து அந்த காலத்துல பேசிட்டு இருப்பீங்க. இப்ப வந்து எல்லாம் கரெக்டா தான். ஈவன் ஆம்ஸ்டாங் இதுலயே தெரியும். நம்ம எவ்வளவு நீங்க குறை சொல்லிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், நடந்துட்டு தானே இருக்கு. சில பேர் கட்சியில ரவுடிங்க இருக்காங்க, சில கட்சியில வந்து அதிகாரத்திலே ரவுடிங்க தான் இருக்காங்க. மாவட்ட செயலாளரே ரவுடியா இருந்த காலம்லாம் இருக்கு. எல்லாம் பேசலாமா நீங்களா? ஏடிஎம்கே என்னென்ன என்னங்க நீங்க எந்த காலம்? 70 வயசுல ஒருத்தருக்கு உடம்பு சரியாம கோர்ட்ல ஆஜராக முடியாம இருந்தாரு. அவர்லாம் பேசலாமா? ஃபர்ஸ்ட் அவதூறு வழக்குல இல்ல எங்க கட்சியில இருந்தாங்க. ஆனா உங்க கட்சி அதுதான் சொல்றேன், 70 வயசுல அவதூறு வழக்குல வந்து ஆஜராக முடியலன்னு சொல்லி இல்ல எங்க கட்சியில இருந்தாங்க. உங்க கட்சிக்கு வந்தோடனே 70 வயசுல ஆளை போட ஆரம்பிச்சு எங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஐயோ இரியா, திமுக அதிமுக சண்டை போட்டு ரொம்ப நாளாச்சியா. இந்த 2 பேரும் சண்டை போட்டு வேணான்னு சொல்லி அமுச்சு விட்டாலும் அவர் பதவி கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்கல்ல, அதே ரவுடிக்கு தான். அப்புறம் என்ன எப்படி கரெக்டா ஒரு எலெக்ஷன் அப்படியே ரவுண்டு கட்டி அடிக்கிறாரா? பக்காவா அடிச்சிராரு. யார சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றேன். நான் தான் சொல்றேன் 70 வயசு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டு தான் சொல்றேன். 70 வயசு எடப்பாடி பழனிசாமி அவதூறு வழக்குல இன்னைக்கு ஆஜராகல கோர்ட்ல. ஏன் கோர்ட்ல ஆஜராகணும்னு கேட்டு சொல்லுங்க. அவதூறு வழக்கு தான் பேச போனா எவ்வளவு வேணா பேசலாம். ஏங்க கோர்ட்ல ஆஜராகலங்க இன்னைக்கு. 70 வயசு ஆயிடுச்சு, பிபி சுகர்லாம் இருக்குன்னு சொல்றாரு. அது எடப்பாடி எல்லாம் வரமாட்டாருங்க. வந்தானா கோடநாடு பயந்து அமைதியாருங்க. அவருக்கே தெரியுங்க. இந்த உடம்பு பத்தி எல்லாம் பேசினா நம்ம டைரக்டா நானும் பேசுவோம். அப்புறமேட்டு அவர் சொல்றாருங்க. யார் லண்டனுக்கு போனா பாவம் ஐயப்பனை கேஸ் வாங்கி விட்டுறாருங்க. இல்ல நான் அதான் பேரே சொல்லல. பேர் சொல்றாரு. கோர்ட்ல ஒருத்தர் வந்து சம்மனே கொடுத்திருக்காரு, எனக்கு இது மாதிரி உடம்பு சரியில்லை, சுகர் இருக்கு, நான் இதனால ஆஜராக முடியாது, 70 வயசு ஆயிடுச்சு. அப்படி பார்த்தா பொன்முடின்னு தான் கொடுத்திருக்காரு. வயசாச்சு செந்தில் பாலாஜி கதறிட்டு இருக்காரு, ஐயா என்னை வெளிய விட்டுருக்காரு. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் இருக்கிறதாங்க. செந்தில் பாலாஜி மேல தைரியமா எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? நாங்க எப்போ ஒண்ணு நினைக்கிறோமோ போடுவோம். இருந்தா தானங்க போடுவீங்க. இந்த ஒரு பேச்சா? அவர் ஏற்கனவே உள்ள இருக்காரு, நீங்க அவர் மேல போய் எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஹரிஷ் ப்ரோ, என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம பேசாதீங்க ப்ரோ, தயவு செய்து. தெரியும், இவ்வளவு நேரம் தெரியும், எல்லாரும் கேட்டிருப்பீங்க பாத்தீங்களா? மாத்தி அவதூறு சொல்லிக்கிறாங்க. நம்ம புது கட்சி 2024 எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அது நடந்து எஃப்ஐஆர் இல்ல, அவர் மேல எஃப்ஐஆர் பண்ணுமா? அது நடந்து முடிஞ்சு ஒரு கேஸ், அதுவே தெரியல. கேஸ் நடந்து முடிஞ்சிச்சா? வேலைக்கு காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேற என்ன கேஸ்? வேலைக்கு காசு வாங்குனீங்க, லஞ்சம் வாங்குனீங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க போடல, அது வேற. லஞ்சம் திரும்ப கோர்ட்ல கட்டி நீங்களே மாட்டீங்க, அவ்வளவுதானே. யாரு எஃப்ஐஆர் போட்டான்னு மட்டும் நீங்க எடுத்து எஃப்ஐஆர் காப்பி மட்டும் கொடுங்க. கேஸ் என்ன கேஸ்? லஞ்சமான காசை திரும்ப வந்து லஞ்சமான திரும்ப கொடுத்துருன்னு சொல்லி மாட்டிட்டீங்க, அதானே. அவர் A1 A2 வேற காசு கொடுத்தாங்க, காசு வாங்கினாங்கன்றது இருக்காதுல. அதெல்லாமே இருக்கு. அதுதாங்க இல்லன்னு சொல்றோம்.
அப்ப அது அவரே வந்து இவங்களுக்குலாம் காசு வாங்கினது திரும்ப கொடுத்துறான்னு கொடுத்துதான் மன்னிக்கிட்டாரு. அதுதாங்க A1 A2 யாராவது வாங்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. கேஸ் ஹிஸ்டரி படிச்சிட்டோங்க கார்த்தி. ஹிஸ்டரி படிச்சு என்ன பண்ண போறது? ஒரு வருஷம் உள்ளதான் இருக்காரு, உள்ள விட்டா உண்டு இவங்க. சபா சபா ஓகே, வேற இருக்கீங்க கீழே. இந்த ரமசன் டிக்கெட் போட்டியா கோட்டுக்கு? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போதான் மீட்டிங் தம்பிலாம் போய் முடிச்சிட்டாங்க. கன்ஃபார்ம் எல்லாம் கேடிஎம்ல ஆன் டைம்ல வந்துருன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை மணிக்கு பார்க்க போற? 4 மணிக்கா இந்தியா டைம்க்கு? 3:30 1 AM பஹ்ரைன் டைம் 1 AM. அவங்க பர்மிஷன் வாங்கிட்டாங்க வாக்ஸ் இது ஃபாரஸ்ட்ல இருந்து. அங்க என்ன கன்ஃபர்மேஷனா வாக்ஸ் யூஏஏ வந்து 3 மணிக்கு தான் 2 மணி அதான் 3 மணிக்கு யூஏக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இவங்க எல்லாம் பர்மிஷன் வாங்கி இமெயில் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டாங்க. கரெக்ட் டைம்ல கேடி வந்துருன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கார்த்தி ப்ரோ பாத்தீங்கல்ல, ஒரு ரஜினி ஃபேன் வந்து சொன்னாரு ஃபர்ஸ்ட் ஷோக்கு புக் பண்ணிட்டேன்னு, ராபின்சனு பிரீமியர் ஷோ. மத்த ஃபேன்ஸா இருந்தாலும் தளபதி படம் வரும்போது எல்லாரும் பாத்துறாங்க பாத்தீங்களா? அப்படி இல்ல, என் தம்பி வந்து இப்ப எல்லா ஆர்கனைஸ் எழுதி இந்த டைம் பண்றான். ஒன்னும் வரல. எப்படியோ எஸ்எஸ் ப்ரோ நீங்க எப்போ பாக்குறீங்க? மறக்காம அவரும் ஃபர்ஸ்ட் டே பாத்துருவாரு. ப்ரோ போயிடும் ப்ரோ, ஆஃப்டர்நூன்ல ஈவினிங் போயிடுவான். சூப்பர் சூப்பர். இன்னும் காலையில இருந்து எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, அதான் பிரச்சனை. பட் டன் ஆஃப்டர்நூன் போயிடுவான். கார்த்தி எங்க எங்க பாப்பீங்க? சென்னை தானா? ஆமா ப்ரோ, சென்னை தான் பார்க்கணும். சரி, இங்க ஏதோ வாங்க, ஏதோ ஒரு படத்துக்காச்சும் வாங்குங்க. கோயம்புத்தூர்க்கா? சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது வாங்க பிரதர். ஓகே. இது கார்த்தி, நேத்து நீங்க வந்து இந்த கங்குவாக்கு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ரிலீஸ் டேட்டு. இப்போ அவங்க கிளாஸ்லாம் விடணும்னா அவங்க எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்கலாம் பேசி தான் விடுவாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய லாஸ் இருக்கும், ரேட்டு குறையும், அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ இந்த டிஸ்கஷன் வந்து வேட்டையன் ரிலீஸ்க்கு வந்து அவங்க பேசியிருக்க மாட்டாங்களா? இல்லை அது ஓன் ரிலீஸ் பண்றது, இல்லை அதனால எந்த பிரச்சனை வரலையா? வேட்டையும் கிட்டத்தட்ட ஓன் ரிலீஸ் தாங்க. லைக்கா வந்து ஓவர்சீஸ் ஓன் ரிலீஸ் பண்ணுவாங்க, தமிழ்நாடும் வந்து ரிஜைன் பண்ணுவாங்க. மற்ற ஏரியா தான். கோகுலம் ஆல்ரெடி கொடுத்துறாங்க, கேரளா நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது, ஓன் ரிலீஸ் தான் பண்ணுறாங்கன்றதுனால. ஏன்னா நீங்களுமே இந்த அதர் ஸ்டேட் பிஸ்னஸ்லாம் வந்துமே அவங்கலாம் ரேட்டு குறைச்சி வாங்குவாங்க. இப்போ ஒரே டேட்டில் வந்தால் கங்குவாக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ வேட்டையனுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லையான்றதான் கேட்டேன். ரெண்டு படமும் ஒன்னா வந்தா ரெண்டு படத்துக்கும் ப்ராப்ளம் இருக்கு. இல்ல இப்ப அதெல்லாம் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட முடிவு பண்ணாமலே அப்படியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா இவங்க லைக்கா? அவங்க 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 மோஸ்ட்லி ஓன் ரிலீஸ் தானே, அதனால ஓகே தான். ஓகே. இப்போ இது
இந்த விடாமுயற்சி ப்ரோ அது வந்து இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் அவங்க குயிக்கா முடிச்சிருவாங்களா இல்ல அது இன்னும் இவர் மகிழ் திருமணி வந்து இன்னும் இழுப்பாரா? ஏன்னா பழைய படத்தெல்லாம் இவரெல்லாம் கலாய்ச்சிருப்பாரு ஆடியோ லான்ச்ல உதயநிதி 3 வருஷம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணாருன்ட்டு. இந்த படம் அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, முடிஞ்சிடும். இந்த இயர்ல ரிலீஸ் ஆயிடும். ஸோ இப்போ நவம்பர் டிசம்பர்ல ஆச்சுன்னா கண்டிப்பா பொங்கலுக்கு வந்து ஜிபியு வந்துருமா இல்ல அது கொஞ்சம் இது ஏப்ரல் மாதிரி வருமா? அது அது இந்த படத்தோட டேட்டை பொறுத்து இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி வராது இல்ல? சப்போஸ் இது தள்ளி போயிடுச்சு. அது வராது. இந்த படத்துக்கு அப்புறம் தான் அது. அவங்க நீங்களா அந்த மைண்ட் செட்ல இருக்கீங்க போல் இருக்கு. இது வரலன்னா பரவாயில்ல, அதை பொங்கலுக்கு டிலே பண்ணிடாதீங்கடான்ற மாதிரி இருக்கு. இல்லைங்க அது வந்து ஒரு சென்டிமெண்டலாவே இவங்க ரொம்ப நாள் இழுத்து வச்சு பண்ற படம் எதுவுமே சரியா ஓடுறது இல்லை. விவேகம், வலிமை அந்த மாதிரி. ஸோ அதனால இது பெருசா கொஞ்சம் பயமா தான் இருக்கு விடாமுயற்சி. ஓகே ப்ரோ, முடிச்சுக்கலாம். ஓகே ப்ரோ, பாய். பாய்.